ரைட். வணக்கம் பிள்ளைகள், வாழ்க வளமுடன். பிள்ளைகள் உங்களோட டியூட் த்ரெட் ஆகுது. சரியா கவனிங்க. இன்றைக்கு 3வது வகுப்பு பிள்ளைகள். முதல் 2 வகுப்புலையும் நாங்கள் ரசாயனவியல் பகுதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்த நாங்கள். அதான் உங்களோட டியூட் 1. இன்றைக்கு டியூட் 2வது டியூட் போட்டு விட்டேன் நான். பின் எடுத்துக்கொள்ளுங்க, எடுக்காட்டிக்கு நாளைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? இது இந்த டியூட் 2வது வந்து எப்படின்னா, உங்களோட 10ஆம் ஆண்டு பார்ட் 1 புக்கில் இருக்கிற உங்களோட பிசிக்ஸ் செக்ஷன், அதாவது பகுதியவியல் பகுதி பாருங்க. ஒன்று நேர்கோட்டு இயக்கம். சரி, முன்னுக்கு முன்பகுதியே இருக்கா. 2வது நியூட்டன் இயக்க விதிகள். அடுத்த உராய்வு விசை, விளைவுள் விசை, விசையின் திரும்பல் விளைவு, விசை சமநிலை. உங்களோட 10ஆம் ஆண்டு பார்ட் 1 புத்தகத்தில் இருக்கிற அத்தனை பகுதியவியல் அலகுகளும் இந்த பேப்பருக்குள்ள இருக்கு. சரிதானே? அப்ப இந்த பேப்பர் செய்யக்குள்ள நாங்கள் இந்த அளவில் இருக்கிற சகல விஷயங்களும் கதைச்சு கொண்டு வருவோம். சரிதானே? இப்போ இந்த கேள்வியிலையும் பார்க்க உங்களுக்கு விளங்கும். இந்த கேள்வி வந்து உங்களுக்கு 1980ஆம் ஆண்டுல இருந்து இப்ப 24 மட்டும் என்பதற்குள்ள போட்டிருக்கு. ஒரு 84 80 இடையில பழைய களியில நிலம் பயப்பட தேவையில்லை. அது இப்போ உங்களோட தற்காலத்துக்கு ஏற்ற களியில தான் அதில் தெரிஞ்சு போட்டிருக்கு. சரிதானே? இந்த ஒரு பேப்பரா இப்படி 80 வரும். இனி வர பேப்பர் எல்லாம் கொஞ்சம் பின்னுக்கு தான் எடுப்பேன். சரிதானே? உங்களுக்கு அந்த பாஸ் பேப்பர் அனுபவங்கள் இருக்க வேணும்ன்றதுக்காக உங்களுக்கு முன்கடியில போட்டிருக்க முடியும். ஏன்னா தெரியுதான் வேணும். அப்போ 80ஆம் ஆண்டுல இருந்து ஒரே கேள்வி அந்த ஐடியாக்களை தான் வச்சு வச்சு திருப்பி திருப்பி கேள்வி வந்துட்டு இருக்குன்ற அந்த உண்மை உங்களுக்கு விளங்க வேணும். சரிதானே? சரி, அதுக்காக 80ஆம் தான் கேள்வி செய்து பார்க்கணும்ல. கடைசி ஒரு 10 வருஷம் செய்து பார்த்தாலே காணும். சரியா? உங்களுக்கு அந்த நம்பிக்கைக்காக தான் அந்த இதில் போட்டிருக்கிறேன். ஓகேயா? ரைட். சரியா முடியும். நான் விஷயத்துக்கு போவோம். ரைட். இல்லை கவனிங்க பிள்ளைகள். இந்த முதலாவது எடுத்தீங்கன்னா பின்வருவற்றுள் எது காவி அல்ல. கணியங்களை பற்றி காய்ச்சி தெரிஞ்ச கவனிங்க. நேரோடைய இதில் படிச்சிருப்பீங்க பிள்ளைகள். இது பாருங்க, ஏபி என்ற ஒரு 2 புள்ளி இருக்கு. உங்களோட வீடும் உங்களுடைய ஸ்கூல் மட்டும் வச்சுக்கொள்ளுங்க. சரியோ? அது நேர்கோட்டுக்குள்ளே போகும்னு சொல்லிடாது. சரி, வீட்டுக்கு முன்னுக்கு ஸ்கூல் இருந்தால் அது நேரம் தான் போகணும். அது வேற விஷயம். எல்லாருக்கும் அப்படி வராது. வீட்டுக்கு முன்னுக்கு ஸ்கூல் சுற்றி தான் போகணும். ஓகே. அப்ப இது பாருங்க, இதுக்கு எப்படி போக வேண்டியிருக்கும். இப்படி வந்து இப்படி நீங்க நிறைய பாதைகளால போய் தான் போக வேண்டி இருக்கும். சரியா? அப்ப இந்த ஏபி இந்த குறுகிய நீளத்தை சொல்லுவோம். அந்த புள்ளியில் நாங்கள் இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். என்னது? இடப்பெயர்ச்சி. மற்ற இந்த செல்ற பாதையின் இந்த நீளம் இருக்குத்தானே. பாதையின் நீளம், பாதையின் நீளம். சரி, அந்த பாதை நீளத்தை சொல்லுவோம் வந்து நாங்கள் தூரம் என்று சொல்லுவோம். ஓகே தானே? சொல்லுவானே, நான் எவ்வளவு தூரத்துல இருந்து வாரம் தெரியுமா ஸ்கூலுக்கு. நான் எவ்வளவு தூரத்துல இருந்து வாரம் தெரியுமா கிளாஸுக்கு. நான் எவ்வளவு தூரத்துல இருந்து வாரம் தெரியுமா, எவ்வளவு தூரத்துல இருந்து வாரம் தெரியுமா எல்லாம் கதைக்கிறாங்கல்ல. அது தூரம் மட்டும் முடியாது. நாங்க செல்ற பாதையின் நீளம். நான் இங்க இந்த எவ்வளவு தூரம் போகணும் தெரியுமா, எவ்வளவு தூரம் நடக்கணும் தெரியுமா, எவ்வளவு காலம் நோகும் தெரியுமா, அவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கு தூரம் 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 கதைச்சிட்டு இருக்கிறோம்ல. அது அந்த செல்லுற பாதையின் நீளம் தானே என்னது? தூரம். சரிதானே? அப்ப நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. அது இடம்பெயர்றோம். இடப்பெயர்ச்சி. அதாவது இடம்பெயர்றா என்ன முடியாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதா என்னது? இடப்பெயர்ச்சி. சரிதானே? அவ்வாறுங்கோ. அப்போ ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் இருக்கிற குறுகிய தூரத்தை தான் சொல்றேன் என்னது? இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். ஷார்ட்கட் சொல்றானே, இப்படி போனா சுத்தி போகணும், இந்த குறுக்கால இந்த ஒழுங்கையால போகணும்னா டக்கண்டு போயிடலாம் கதைக்கிறாங்களா. நீங்க போற இடத்துக்கு டவுனுக்கு போறா கூட உங்க வீட்டை இருந்து சில குறுக்கு வழிகள் இருக்கு. அது குறுகிய டக்குன்னு போகக்கூடிய இருக்கு. சிலோட சுத்தி தான் போகணும். சுத்தி போனா ரோட்டு நல்லா இருந்தா நான் கொஞ்சம் தூரம் கூட. இது கொஞ்சம் ரோட்டு நல்லா இருக்காது. ஆனா டக்குன்னு போயிடலாம். கதைக்கிறோமா இல்லையா? அப்ப இந்த 2 புள்ளிகளுக்கு இடையில இருக்கிற அந்த குறுகிய தூரத்தை தான் சொல்றேன் என்னது? இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம் அப்படி. சரியா? Right. அப்ப இந்த இடப்பெயர்ச்சிக்கு வந்து ஒரு திசை இருக்கு பிள்ளை. குறித்த திசை இருக்கு. இடப்பெயர்ச்சி பேர்ல இருந்து பிக்கு போதா, வடக்குல இருந்து தெற்குக்கு போதா, கிழக்குக்கு போதா, ஒரு குறித்த திசையெல்லாம் இயங்கும். இது இடப்பெயர்ச்சி. தூரத்துக்கு வந்து திசை இல்லை. இவருக்கு திசை இல்லை. அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கும். இப்படி திருப்போம், அப்படி திருப்போம். அடிக்கடி கணம் என்ன செய்ய முடியாது. திசை வந்து மாறிக்கொண்டிருக்கும். அப்ப தூரத்துக்கு வந்து திசை இல்லை. ஓகே தானே? ரெண்டுக்குமே பெருமன் இருக்கு. அளவு இருக்குதான். இத்தனை மீட்டர் கதைப்போம். இப்ப எல்லா கணியங்களுக்கும் பெருமன் இருக்கு பிள்ளை. கிலோகிராம்ல கதைப்போம், லிட்டர்ல கதைப்போம், மில்லி லிட்டர்ல கதைப்போம், சென்டிமீட்டர்ல கதைப்போம், கிலோமீட்டர்ல கதைப்போம். எல்லா கணியங்களுக்கும் என்னது இருக்கு? அழகு இருக்கு. சரியா? அப்ப இந்த கணியங்கள் கதைக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்க வேணும். அது என்ன கணியங்கள்? கணியங்கள்னு சொல்றது யாருமே இல்லை பிள்ளைகள். இந்த இந்த தூரம், இடப்பெயர்ச்சி, வேலை, நேரம், திணிவு, நீளம், அமுக்கம், ஆர்முடுகள், அமர்முடுகள் இப்படி சொல்றோம்ல. இவர்களை தான் சொல்றேன் என்னது? கணியங்கள்னு சொல்றது. என்னது? கணியங்கள்.
சரியோ? அந்த கணியங்கள் ரெண்டு வகை இருக்கு, இது தெரிஞ்சிருக்க வேணும். சரியா? அதுல ஒன்று வந்து காவி கணியம், காவி. இன்னொன்று வந்து எண்ணிக்கணியம். இன்னொன்று வந்து என்னது? எண்ணிக்கணியம். அப்ப இதுல பாருங்க. சரி, இதை வச்சு அந்த கேள்வி வருது. கொஞ்சம் பாருங்க, காவி என்ற பிள்ளைகள் அதுக்கு வந்து பருமன், அடுத்த திசை, ரெண்டும் இருக்கு பிள்ளை. எண்ணிக்கு பருமன் மட்டும்தான் இருக்கு. பருமன் மட்டும். அப்ப என்ன திசை இல்ல. சரிதானே? அப்ப திசையை அடிப்படையா வச்சு தமிழில் இந்த கணியங்களை ரெண்டா பிரிக்கும். அப்படி பிரிச்சோம் என்றால் எங்களுக்கு இடப்பெயர்ச்சி என்ன கணியத்துக்கு வரும்? காவி கணியத்துக்குள்ள வரும். இடப்பெயர்ச்சி என்ன கணியம்? காவி கணியத்துக்குள்ள வரும். சரியா? அது மாதிரி கணிக்கணத்துக்கு என்ன வரும்? தூரம் வரும். ஓகே, அவ பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். கணியங்களை வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறோம். அதுல ஒன்று வந்து காவி கணியம், இன்னொன்று வந்து எண்ணிக்கணியம். அதுல காவி என்றால் அதுக்கு பருமனும் திசை ரெண்டுமே இருக்கு. ரைட், இதை ஞாபகம் கொள்ள கொஞ்சம் பாருங்க. காவண்ணால் எழுத்து எத்தனை எழுத்து இருக்குது? இங்க பாருங்க, காவண்ணா, காவனால எத்தனை எழுத்து இருக்குது? காணாவும் ஒரு அரவும், ரெண்டு எழுத்து இருக்கு. ஓகே தானே? ரெண்டு எழுத்து இருக்கா? அப்ப அதுக்கு ரெண்டுமே இருக்கு. இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க வேற எண்ணிலேயே எனக்கு எத்தனை எழுத்து இருக்கு? ஒரு எழுத்து தான் இருக்கு. சரியோ? அப்ப ஒன்று தான் இருக்கு, ஒரு எழுத்து முதலாவது எழுத்து. அப்போ ஒன்று தான் அதுக்கு இருக்கு. அப்ப ரெண்டுக்கும் பொதுவாக பெருமன் இருக்கு பிள்ளைகள், திசையில மட்டும் தான் பிள்ளைகள் வேறுபடுது. அப்ப இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? தெளிவா வச்சுக்கொள்ளுங்க. நான் எக்ஸாம் கோல்ல நீங்க செய்திருக்கே குழப்பம் வரும். காவியா எண்ணியா, எண்ணியா காவியா கொண்டு குழம்பி கொண்டு இருக்கவன் சொல்லுவாங்க. தெளிவா விளங்கி கொள்ளுங்க. காவி கணியம் டக்குனு குழப்பம் வந்தா காவன ரெண்டு எழுத்து இருக்கா, பருமன் திசையும் இருக்கு, ரெண்டும் இருக்கு. எண்ணியா ஒரு எழுத்து, ஏன்னா அப்போ ஒன்று தான் இருக்கு, என்னது பருமன் மட்டும்தான் இருக்கு. இதுல தெளிவா இருந்து கொள்ளும். சரியோ? ஓகேயா? அப்ப தூரம் வந்து எண்ணி கணியம், அடுத்த இடப்பச்சு வந்து என்ன காவி கணியம். சரியா? ரைட். இதுல கேள்வியில பாருங்க, முதலாவது கேள்வியில இந்த போட்டிருக்காங்க பாப்போம். முதலாவது ஆர்முடல் போட்டிருக்காங்க, விசை போட்டிருக்காங்க, சக்தி போட்டிருக்காங்க, நிறைய போட்டிருக்காங்க. ரைட். இதுல வந்து ஆர்முடலை பற்றி பார்ப்போம். ஓகேயா? இப்ப ஆர்முடுகள், ஆர்முடுகள், ஆர்முடு என்ன முடியாது? விசை யூங்கள் டி தானே என்ன? வேகமாற்றம். சரி, அதுக்கு இதையும் கழிச்சிட்டு வர முடியாது. ஏன் நீங்க கதி, கதி என்ற இது நேரோட்டி இயக்கம் கொண்ட பாடம். அதெல்லாம் பிரச்சனை செய்ய முடியாது. இது நேரோட்டி இயக்கம் ரெண்டாம் பாடமா. கதி வந்து என்ன முடியாது? தூரத்துங்கள் நேரம். இங்க பாருங்க, தூரத்துங்கள் நேரம். ஓகேயா? அடுத்தது வேகம். வேகம் சொன்னா என்ன முடியாது? இடப்பெயர்ச்சிங்கள் நேரம். வி செவன் எஸ் ஓவர் டி புள்ளியல். அப்ப இதுக்கு மீட்டர் அலகு, இதுக்கு செகண்ட். அப்ப மேல போனா மீட்டர் செகண்ட் -1. இதுக்கு தூரத்துக்கு மீட்டர், நேரத்துக்கு செகண்ட். அப்ப மீட்டர் செகண்ட் -1. பாருங்க, ரெண்டுக்குமே ஒரே அலகுகள் இருக்கு. அவங்க பாருங்க, வேகம்னா என்ன? இடப்பெயர்ச்சிங்கள் நேரம். அப்ப இடப்பெயர்ச்சி என்ன கணியம்? காவிக்கணியம். அப்ப இடப்பெயர்ச்சி காவிக்கணியம், வேகம் என்ன கணியமா இருக்கும் முடியாது? அதுவும் காவிக்கணியமாக இருக்கு. ஓகேயா? அடுத்து வர கதி, தூரத்துக்கு நேரம். தூரம் என்ன கணியம்? எண்ணிக்கணியம். அப்ப கதியும் என்ன கணியமா இருக்கும் முடியாது? எங்களுக்கு வந்து எண்ணிக்கணியமாக இருக்கு. ஆனா இது ரெண்டுக்கும் ஒற்றுமை இருக்கு பிள்ளைகள். வேகத்துக்கும் கதைக்கும் ஒரே அலகுகளை கொண்ட கணியங்கள். கேள்வி கேட்பாங்க, ஒரே அலகுகளை கொண்ட கணியம் கொண்டா மீட்டர் செகண்ட் -1. வேகம் கதைக்கும் மீட்டர் செகண்ட் -1. சரியா? இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப கதி என்ன பிள்ளைகள்? ஓரளவு நேரத்தில் சென்ற தூரம் தான் என்னது? கதி. நேரத்தால் பிரிக்கிறோம்ல, ஒரு செகண்ட். ஓரளவு நேரம் பண்ற ஒரு செகண்ட் தான்டா. சரியா? ஒரு செகண்ட் தான். அப்போ ஓரளவு நேரத்தில் சென்ற தூரம் தான் என்னது? கதி. அடுத்தது ஓரளவு நேரத்தில் சென்ற இடப்பெயர்ச்சி தான் என்னது? வேகம். இப்படின்னு சொல்லலாம். அல்லது நேரத்தால் பிரிக்கல, நாங்கள் எந்த கணிதத்தை பிரிக்கிறோமோ அதனுடைய மாற்ற வீதம் என்று கதைக்கலாம். அதாவது தூர மாற்று வீதம் கதி என்று சொல்லலாம். இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் வேகம் என்று சொல்லலாம். சரியா? அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். பட் கவனிங் ஒன்று நோட் பண்ண முடியாது, நான் டைம் தருவேன். இப்போ கவனிங்க விஷயத்தை. சரியா? அப்ப வேகங்கள் சரி. அடுத்து வாங்க ஆர்முடுகள். ஆர்முடுகள் வந்து எப்படி என்றா வேக மாற்றத்தின் கீழ். சரியா? வேக மாற்றத்தின் கீழ் நேரம். அப்ப ஏ சமன் விசைய யூங்கள் டி புள்ளியல். ஓகேயா? வேக மாற்றம்ன்றது இறுதி வேகத்திலிருந்து ஆரம்ப வேகத்தை கழிக்கவாதான் என்னது? வேக மாற்றம். ஓகே தானே? அப்ப ஏன்றது ஆர்முடுகள். இதுலயும் ஒரு குழப்பம் வருபடா. இப்ப வி வந்து இறுதி வேகமா, யூ வந்து ஆரம்ப வேகமான்றதுல குழப்பம் வரும். வி இறுதி வேகம் பிள்ளைகள். சரியா? வி வந்து என்னது? இது வந்து இறுதி வேகம், இது வந்து ஆரம்ப வேகம். இதுல ஒரு குழப்பம் வரும். எப்படி இதுல காவி எண்ணி என்றதுல குழப்பம் வருதோ அதே மாதிரி இதுலயும் குழப்பம் வரும். சரியோ? எக்ஸாம் செய்துட்டு இருக்கேன். வி இறுதி வேகமா ஆரம்ப வேகமா, அதாவது மாறிப்படப்படதான் அப்படி குறி மாறிடும். பிளஸ் மைனஸ்ல மாற்றங்கள் வரும். மாறி போட்டா அவ்வளவுங்குதா? அப்ப அது தெளிவா இருக்கணும். அப்ப நான் அப்படி ஞாபகம் வச்சிருக்க மாட்டா. இப்ப ஜூ அல்ல வி ரெண்டுல ஒன்றை ஞாபகம் வச்சிருந்தா மற்றது ஈஸியா அப்படி விழுந்தாடா. அட ஜூ ஆரம்பம் உண்டா, வி என்ன இருக்கும்? இறுதி வேகம். வி இறுதி வேகம் உண்டா, ஜூ என்ன இருக்கும்? ஆரம்ப வேகம். அவ்வளவுதான். ஓகே நீங்க. அப்ப நான் தமிழ்ல சொல்றேன், நீங்க இங்கிலீஷ் சொல்லி பாருங்க. நீங்கள் ஆரம்பிங்கோ, நீங்க தொடங்குங்கோ என்றதை நாங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்?
Or do you know English? How to tell? நீங்கள் ஆரம்பிங்கோ அல்ல நீங்க தொடங்க எப்படி சொல்லுவோம்? யூ யூ ஸ்டார்ட். யூ ஸ்டார்ட். அப்படிதான் சொல்லுவோம். யூ ஸ்டார்ட் நவ். அப்படிதானே சார்? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலையா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலையான்னு கேட்பீங்களா? யூ ஸ்டார்ட் நவ் சார், ரைட். அப்படிதான் வரும். என்ன நீங்கள் தொடங்குங்கோ. அப்ப யூ யூ பாருங்கோ, யூ ஸ்டார்ட். இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். யூ ஸ்டார்ட்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நீங்க ஆரம்பிக்கிறது ஆரம்ப வரும். யூ ஸ்டார்ட் ஆரம்ப வரும். யூனா ஸ்டார்ட். யூ ஸ்டார்ட்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆரம்பம். அப்ப யூ ஆரம்பம் உண்டா, பி வந்து என்னடா இறுதி வேகம். இதுக்கு என்ன அழகு? இதுக்கு வந்து மீட்டர் செகண்ட் -2. ஆரம்பம் என்னது? மீட்டர் செகண்ட் -2. ஓகே தானே? இதான் நேர ஓட்டி இருக்கிறதுக்கு அடிப்படை விஷயங்கள். தூரம் என்ன, இடப்பயிற்சி என்னன்னு, இதோட கணியங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். ஆறுமுடுகள் என்ன கணியமா இருக்கும்? வேக மாற்றம் இல்லோ. அப்ப ஆறுமுடுகள் என்ன முடியாது? விக்கணியம். ஆறுமுடுகள், அடுத்த அமர்முடுகள், அமர்முடுகள், ரைட். இங்க கவனிக்க முடியல. இப்ப ஆறுமுடுகள்டா என்ன? இப்ப சரி, சமன்பாடு பார்த்துடும். ஆறுமுடுகள்டா என்னடா? அது வேகம் கூடிக்கொண்டு போறதா என்ன புள்ளியல்? ஆறுமுடுகள். இப்ப நீங்க வீட்டுல இருந்து பைக்ல ஏறிட்டீங்க. வானம் வீட்டை ஸ்கூலுக்கு போறீங்க, கிளாஸ் போற பைக்ல ஏறிட்டீங்க. வானம் ஓய்வுல இருக்கைக்குள்ள ஏறுவீங்களா? இல்ல அப்பா ஓடிக்கொண்டே வருவார், மகனே நான் ஓடிக்கொண்டு வரேன், நீ ரன்னிங்லயே ஏறி பாஞ்சு ஏறிடுவோம். அப்படி ஏறுற நீங்க? அது சில பஸ்ல ஓடுற பஸ்ல வர வழக்கங்கள் இருக்கு சில பேருக்கு. சில பேர் ஓடுற ரெயின்ல ஏறுவாங்க. சரியோ, அது கொஞ்சம் டேஞ்சர் ஆனே. வீட்டுல அப்படி இல்லை தானே? அப்பா நிப்பார், ஓய்வுல நிப்பார், ஏறி இருப்பீங்க. அப்ப ஏறி இருந்தோம் அப்படி இருப்பார், ஓடாம இல்லை தானே? ஸ்டார்ட் பண்ணுவார் பைக்கு, மெதுவா வேகத்தை என்ன செய்வார்? கூட்டுவார். அது பைக்கோ காரோ என்னவோ சைக்கிள்னா சரி, மெதுவாக செய்யும் வேகம் கூடும். கூடைக்கு என்ன செய்ய போகுது? வேகம் கூடிக்கொண்டு போகுது இல்லை? அதான் என்னது? ஆறுமுடுகள். கூடினா வேகம் அப்படியே கூடிக்கொண்டே போகுமா ஊழியல்? கூடிக்கொண்டே போனா என்ன நடக்கும்? அப்படியே ஒன்று எங்க நிக்க ஒன்று வாய்க்கால் கம்பளம் வேகம் கூடினாடா முட்டுப்பட்டோம்லாங்க போய். அப்புறம் ஒரு இடத்துல என்ன நடக்கும்? வேகம் ஒரு அளவுக்கு வந்தோடனே சீரான வேகம் மாறா வேகத்துல போ. சரியோ? அப்புறம் நீங்க இறங்க வேண்டிய ஸ்கூலோ டியூஷன் வந்துட்டு என்ன செய்வாங்க கண்டு அந்த இடத்துக்கு எப்படி ஸ்கூல் டியூஷன் போய் நீங்க ஓடிக்கொண்டு வேகத்திலே அப்படி பாயிறீங்களோ? அப்படியே பைக்ல இருந்து ஓடிட்டு கிடக்கண்டு தள்ளி அடிச்சு பாயிறீங்களோ? இல்லை தானே? என்ன அப்ப அந்த இடம் வரைக்கும் வேகம் என்ன செய்யும் போறாரு? குறைஞ்சு கொண்டு வரும். அந்த மாறாவத்துல என்ன செய்யும்? வேகம் குறைஞ்சு கொண்டு வரும். உங்களோட ஸ்டாப் வந்தோம்னா அங்க நிப்பாட்டுவாங்க. ஒன்றானே நீங்க இறங்குவீங்க. இதான் நடக்குது. பாருங்க, நீங்க ஒவ்வொரு நாளும் உங்கள்ட்ட இந்த பிசிக்ஸ் வந்து உங்களோட வாழ்க்கையோட இருக்கக்கூடிய சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து பிசிக்ஸை மேக்சிமம் உங்களோட அன்றாட வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி படிப்பேன் உங்களுக்கு. அது கெமிஸ்ட்ரியை தாண்டி பிசிக்ஸ் வந்து இன்னும் நிறைய உங்களோட வாழ்க்கையோட இருக்கு. போனா நீங்க இனி ஏறி போய்க்கல, உங்களுக்கு இது ஞாபகம் வரணும். அப்பா இப்போ ஓய்வுல நிக்கிறார். ஓகே, ரைட். ஆறுமுடிக்கு ஆக்சிலேட்டருக்கு பேர் வந்து ஆக்சிலேட்டர்னு சொல்லுவோம் இல்ல, அதுக்கு தமிழ் என்ன? ஆறுமுடிக்கு. ஆறுமுடிக்கு என்ன? ஆறுமுடுகள் வேகத்தை கூட்டுறது. ஆறுமுடிக்கு ஆக்சிலேட்டர்னு சொல்லுவோம். அப்பா இப்பொழுது ஆறுமுடுக்கியை கூட்டுகிறார். வாகனம் இப்பொழுது ஓய்விலிருந்து வேகத்தை ஆரம்பித்து வேகம் கூடிக்கொண்டு போகுது. இப்ப வேகம் மாற இல்லை. சொல்றேன் என்ன, வேகம் மாறாம போயிட்டு இருக்கு. உங்களுக்கு பின்னுக்கு வைக்கல தான் தெரியாம வந்துடும். என்னப்பா என்ன வேகத்தை கூட்டிக்கல அப்படியே போய் கொண்டிருக்கு, அதே வேகத்திலே போய் கொண்டு சொல்றேன். அதான் மாறா வேகம் புள்ளி. என்னது மாறா வேகம்? அது நேர் ரோட்டுக்கு பாதையில போ, மாறாவத்துல போ. ரோட்டு வளைஞ்சு வளைஞ்சு போனா வேகம் கூடி குறையும் புள்ளி. இப்போ ஓகே, இறங்க வேண்டிய இறங்க வந்துரு. நீங்க இப்ப உங்களோட ஸ்கூலுக்கு இறங்கணும், ஸ்கூல் இறங்க வேண்டாம். ஸ்கூல் வந்தோடனே சொல்லணும், முன்னுக்கே சொல்லிடணும். விளங்குதா? ஸ்கூல் வந்தோடனே நிப்பாட்டி சடக்குன்னு பிரேக் அடிச்சா சரி, அடிச்சா நீங்க இறங்க தேவையில்லை. ஓட்டோமேட்டிக்கா அடிச்ச பிறகு நீங்க ஓட்டோமேட்டிக்காக கிடப்பீங்க வழியாது. விளங்குதா? அப்ப மெதுவா வேகத்தை குறைச்சு கொண்டு நம்மளே வந்து என்ன செய்யணும்? வாகனத்தை நிப்பாட்டணும். அப்ப என்னது? அமர்முடுகள் ஓய்வுக்கு வருது வானம். ஓய்வுல இருந்து ஆரம்பிச்சு ஆறுமுடுகள் அடையுது, அப்புறம் மாறாவத்துல போகுது, அப்புறம் என்னது? அமர்முடுகள் அடையுது, ஓய்வுக்கு வருது. இது அப்படி நடக்கிற விஷயம். இது நடக்குதா இல்லையா? இது சைக்கிளோ எந்த வானம் வந்தாலும் இது நடக்குது இல்லையா? எந்த வானம் வந்தாலும் நடக்குது. ஏன் நீங்க நடந்து போனா கூட ஸ்கூலுக்கு, சரி நான் நடந்து போறேன் சார், அப்ப என்ன பாக்குறது? நடந்து போறீங்க, ஸ்கூலுக்கு போய்க்கல, வீட்டுல இருந்து ஆரம்பிக்க ஓய்வுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணி நடக்க வேகமா தான் நடப்பீங்க. லேட் ஆகினா ஸ்கூலுக்கு என்ன செய்வீங்க? வேகமா குடு குடுன்னு நடப்பீங்க. இன்னும் வேகமா கடகடன்னு நடப்பீங்க. இல்லாட்டி குடு குடு கடகடன்னு இன்னும் வேகமா நடப்பீங்க. நடந்து ஸ்கூல்கிட்ட வரைக்கும் என்ன செய்யும்? கொஞ்சம் ஸ்லோ ஆகுவீங்க. போமா இல்லையா? இதுதான் நடக்கு. சொல்ல விளங்குதா? அப்ப ஆறுமுடுகள் தெரிஞ்சிருக்க வேணும் பிள்ளைகள். சரியோ? இந்த மியூசிக்லயும் இருக்கு பிள்ளைகள். ஆரோகணம் அவரோகணம் இருக்கு. மியூசிக் படிக்கிறார்கள் தெரிஞ்சிருக்கும். இருக்குல்ல, அந்த சரிகம் 15 இருக்குல்ல, அது ஆரோகணம் அப்படியே கூடிக்கொண்டு போ. அது சரிகம பதனிசா அங்க இழுக்கு மேல. சரியா? அப்புறம் அங்க சால இருந்து சாணித இப்படியே சும்மா தெரிஞ்சது சொல்றேன். அப்புறம் யாரும் மியூசிக் ஆக்கள் இருந்தா இது என்ன சார் இப்படி சுதி சுத்தமெல்லாம் பாடுற, அதெல்லாம் நான் தெரிஞ்சது சொல்றேன். வாரோன்னு முடியல, சுர வரிசை கூடிக்கொண்டு போகும். அது உச்சத்துக்கு போக முடியாது, சும்மா இழுப்பாங்க அந்த கை பிச்சுக்கு போகும். சரியோ? பிறகு லோ பிச்சு கீழே வரும், குறைஞ்சு கொண்டு வரும். சரியா?
அதான் அது ஆரோகணம். அப்ப ஆர்முடுகள், அவரோகணம், மறுமுடுகள். விளங்குதா? இதுதான் விஷயம். இதை விளங்கி வச்சுக்கொள்ள முடியாது. கேள்வியில் இதை வச்சுதான் கேட்பாங்க. அப்பதான் நீங்க கேள்வி விளங்கும். பிசிக்ஸ்ல உங்களுக்கு கேள்வி விளங்குறது இல்லை உங்களோட நடைமுறை வாழ்க்கையோட. ஏன்னா நீங்க நடைமுறை வாழ்க்கையோட பாக்குறது இல்லை. கொஞ்சம் வெளியில போய்க்கல வெளி சூழலை பார்க்கணும். இது வெளியில பின்னுக்கும் போன வச்சு கொண்டு இருக்குது. அப்ப என்ன பாக்குற வெளியில என்ன நடக்குது? இதை பார்த்தா இந்த விஷயங்களுக்கு விளங்கும். ஏன்னா இதுல தான் கேள்வி எடுத்து போடுறாங்க பிசிக்ஸ்ல. சரிதானே? ரைட். ஓகேயா? அப்ப பாருங்க. அப்ப ஆரம்பம் செய்தான் அப்படியே ரைட். அடுத்த கவனிங்க முடியாது. இதுல வந்து கேட்டிருக்க முதலாவது என்னது? காவியல். அதை மார்க் பண்ணுங்க கேள்வியில. பின்னொற்று இது ஒரு காவி அல்ல. அல்லன்றதை மார்க் பண்ணுங்க. காவி அல்லன்னா என்ன அர்த்தம்? காவிக்கணியம் இல்ல. காவிக்கணியம் இல்லைன்னு வரும். அப்ப ஆறுமுடுகள் என்ன முடியல? ஆறுமுடுகள் காவிக்கணியம் முடியல. ஆறுமுடுகள் காவிக்கணியம். விசை வந்து காவிக்கணியம் முடியல. விசை வந்து என்ன முடியல? விசை F7MA புள்ளியல் விசை. F7MA விசை. காவிக்கணியம் போடுங்க. நாங்கள் இதுல நியூட்டன் இயக்கவியல பார்ப்போம். சரியோ? அடுத்த சக்தி நிறை. நிறையும் என்ன புள்ளியல்? அது F. அது நிறை என் சமம் என்ன புள்ளியல்? M×G நிறை நியூட்டன். சரி, mg அதுவும் என்ன புள்ளியல்? காவிக்கணியம் நிறை. ஓகேயா? இதுல வந்து எண்ணிக்கணியம் நேரம், திணிவு, நீளம், அடுத்து அமுக்கம், ரைட். அடுத்து சக்தி. சரி, சக்தி என்ற பெர்மனண்ட்டுக்கு புள்ளியல் சக்தி. ஆனா சக்திக்கு திசை என்று இல்லை தான் புள்ளியல். சூரிய வெளிச்சனங்களுக்கு எல்லா அளவும் பரவி வருது புள்ளியல். அது ஒரு சக்தி, ஒளிச்சக்தி. ஆனா இந்த திசையில வர முடியல தான் புள்ளியல். சக்தி திசை இல்லையா? ரைட். அப்ப காவியல் என்ன? அப்ப எண்ணிக்கணியம் எது புள்ளியல்? மூன்றாவது தான் எண்ணிக்கணியம் சக்தி. அப்ப ஆறுமுடுகள் விசை நிறையெல்லாம் என்ன புள்ளியல்? காவி கணியங்கள். ஓகேயா? அப்ப பாருங்க, டென்டையும் பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். மார்க் பண்ணி வைங்க. அடுத்து ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது கேள்வி. இது முதலாவது கேள்வியா? முதலாவது கேள்வி சரி. ரெண்டாவது கேள்வி வாங்க. பின்னொன்று எதில் இருக்கும் இரு கணியங்களும் காவிகள் ஆகும். சரியோ? ரைட். காவிகள் ஆகும். மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணுங்க. ஓகே பிள்ளைங்க புரியுங்க பிள்ளைங்க. அடுத்ததுக்கு அடர்த்தி. இந்த ஷோர்ட் நோட்ஸை குறிச்சு கொள்ளுங்க. உலகம் காண முடியும். நிறைய கடி செய்யலாம். குறிச்சு கொள்ளுங்க. குறிச்சு கொள்ளுங்க எல்லாத்தையும். எல்லாம் ஷோர்ட் நோட்ஸ் சாம்பல் கவனம். இந்த அலைகள் முக்கியம் புள்ளியல். இந்த அலைகள் முக்கியமா? ஒரே அலைகளை கொண்ட கணியங்கள். ஓகே புரியுங்க. இதான் அடிப்படை புள்ளி. நேரோடி இயக்கத்துல அடிப்படை தான்டா. இவ்வளவு கிளியா தெரிஞ்சிருக்கணும் புள்ளி. அடே கையை வச்சுட்டு சும்மா இருங்கடா. நான் தான் வைப்போர்ல கீறேன் தானே. அப்புறம் அவைய வந்து அங்க கீறிக்கும். கவனம். உங்களோட ஆர்வம் விளங்குது. படிங்க படிங்க. படிச்சு நீங்கள் நாளைக்கு டீச்சரா வரலாம். இப்பதாங்கிற கஷ்டம் விளங்கு. பிள்ளை எல்லாத்தையும் குறிங்க பிள்ளைகள். சகலதும் உங்களோட எக்ஸாம் பாயிண்ட்ஸ், எல்லா கீ பாயிண்ட்ஸ் தான். எல்லாம் தெரிஞ்சு உங்களோட சோழனத்துல ஒரு கோப்பியில படியா ஒரு பக்கத்துல எல்லாத்தையும் வழியா குறிச்சாடுங்க எல்லாத்தையும். படியா சோழன் ஒவ்வொரு பாடத்தையும் சோழனத்துல எடுத்து வைங்க. ஒவ்வொரு கடையும் தான் எல்லா விஷயம் கதைப்பேன். ஒருக்கா கதைச்சிட்டா பிள்ளை திருப்பி கேட்க தேவை. திருப்பி இதெல்லாம் எழுத விட ஒருக்கா இப்போ நிதமா கிளாஸ் அப்போ எழுதிவேன். ஏன் திருப்பி எழுத தேவை? திருப்பி சொல்லி கொண்டே போயிடுவேன். ஓகே தானே? ரைட். ஓகேயா? அதுக்கப்புறம்
ரைட் கவனிங்க அடுத்து. பின்வரும் எதில் இருக்கும் இருகணியங்களும் காவிகளாகும். அப்ப முதலாவடியே பாருங்க பிள்ளைய. முதலாவடியில பாருங்க இடப்பெயர்ச்சி இருக்கு பிள்ளைய. சரியோ? அடுத்த அடர்த்தி. அடர்த்தி என்ன அணியம்? அடர்த்தி என்ன அணியம்? மார்க் பண்ணுங்க. அடர்த்தி அது பக்கத்துலேயே மார்க் பண்ணுங்க. அடர்த்தி என்னது? எண்ணி. ஏன்னு போடுங்க. இடப்பெயர்ச்சி என்னது? காவி. அப்ப முதல்ல விட வராது. அதிலே மார்க் பண்ணுங்க. ஆறுமுடுகள். ஆறுமுடுகள் ஆறுமுடுகள் காவி. ரைட். அது சக்தி. இப்ப பார்த்தோம் சக்தி எண்ணி. அப்ப அதுவும் வராது. இப்படி தட்டி கொள்ள நடக்கண்டு. அடுத்து வாங்க நிறை வேகம். நிறை வேகம் இப்பதானே பார்த்து நாங்கள் என்ன ரெண்டுமே காவி. அப்ப இதான் விட. நாலாவது பார்ப்போம். நாலாவது திணிவு வலு. திணிவு வலு அது ரெண்டு என்ன பிள்ளைகள்? எண்ணி. ரெண்டு எண்ணிக்கணியம். அப்ப எண்ணிக்கணியம் கேட்டிருந்தா நாலாவது வந்திருக்கும் பிள்ளைகள். சரியா? காவியன்னு வழியா மூன்றாவது வந்திருக்கு. விளங்குதா விஷயம்? இப்ப விளங்கிட்டா அப்ப இவ்வளவு தான் விஷயம். இப்படி கணியங்கள் தெரிஞ்சுதான் காணும். காவியா எண்ணியான்னு தெரிஞ்சிருந்தா ஓகே. அது காவியண்டா பருமன் திசையும் இருக்கும். எண்ணி என்ன திசை மட்டும்தான் இருக்கும். சாரி, எண்ணி என்ன பருமன் மட்டும்தான் இருக்கும். பருமன் அளவுன்ற பொதுதாடா. எல்லாத்தையும் அளவு இருக்குதாடா. அதான் பருமன். ஓகே. சரியா? அடுத்த மூன்றாவது வழி. அது ஒரு பொதுவான கேள்வி. எஸ்ஐ அளவு திட்டத்தின்படி, சர்வதேச அளவு திட்டத்தின்படி எச்செனும் குறியீடு மணியை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இவ்வலகளின்படி கிலோமீட்டர்கள் ஒரு மணிக்கு என்பதை குறிக்கும். சரியான கிலோமீட்டர் பிள்ளையர் கவனிங்கோ. சிமோல் கே, சிமோல் எம் பெர் அவர். இதான் பிள்ளையர். இது கூட அந்த லொரியல்ல போய் அடிச்சிருப்பாங்க பிள்ளைய. 40 கிலோமீட்டர் பெர் அவர் கவனிச்சிருக்கீங்களா? லொரியல் பின்னுக்கு இப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? லொரிய பெரிய கனரக வாகனங்கள் பின்னுக்கு அடிச்சிருப்பாங்க. இது அர்த்தம் என்ன? இது ஒரு மணி அதுக்கு 40 கிலோமீட்டர் தூரம் போகும்ன்றது அர்த்தம். சரிதானே? அதில் கவனிக்க வேண்டியது கே வந்து சிமோல் லெட்டரா இருக்கணும். ஆங்கில சிற்றெழுத்து. கேபிட்டல் கே வந்து கெல்வினுக்கு மட்டும்தான் கேபிட்டல் கே வரும். ஓகே தானே? அடுத்த சிமோல் எம், சிமோல் ஹெச். ஓகேயா? இப்படியே போட்டுருக்கோம். முதலாவது வருமா? வராது. ஏன் கேபிட்டல் கே வராது. ரெண்டாவது என்ன? ரெண்டாவது வருமா? வரலாம் போல இருக்கு. பாப்போம். மூன்றாவது கேபிட்டல் கே, கேபிட்டல் எம் வராது. நாலாவது வராது. ரெண்டாவது தான் முடியா? மூன்றாவதுக்கு ரெண்டாவது. மூன்றாவதுக்கு ரெண்டாவது. சரியா? ஒன்றுக்கு மூன்று, ரெண்டுக்கு மூன்று, மூன்றுக்கு ரெண்டு. அடுத்த நாலாவது வாங்கோ. உமது நிறை பின்வருவனவற்றில் எப்பெருமானத்துக்கு மிகவும் அண்மையில் உள்ளது. அப்ப நிறை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். 100 கிராம் சமன் ஒரு நியூட்டன் அடிப்படை அளவு தெரிஞ்சிருக்க வேணும் பிள்ளைக்கு. இது 4ஆம் பாடத்துல இருக்கு பிள்ளை. சரி, எல்லாம் கலந்து காய்ப்பான். பிசிக்ஸ் பிரச்சனை இல்லை. கெமிஸ்ட்ரியில தான் அந்த அளவு ஃபுல்லா காய்ச்சி அப்படி போகணும். இது கலந்து வந்து காய்க்கலாம். ஈஸியா பிடிச்சிக்கலாம். கவனிங்க. 100 கிராம் சமன் எவ்வளவு? ஒரு நியூட்டன். ரைட். அப்ப 100 கிராம் ஒரு நியூட்டன். 1 கிலோகிராம் எவ்வளோ? 10 நியூட்டன். ஓகே. அப்ப உங்களோட என்ன உங்களை தங்க வைக்கலாம். உங்களோட சராசரியை பார்ப்போம். முதல்ல பாருங்க 5 நியூட்டன். அடே 5 நியூட்டன் என்ன? 5 நியூட்டன் பாருங்க. முதல்ல 5 நியூட்டன் அப்படி நிறைக்கு மாத்துங்க. கிராமுக்கு மாத்துங்க. ரெண்டாவது பாருங்க. பக்கத்து அதுலயே மாத்துங்க. 100 நியூட்டன் எத்தனை கிராம்? சரியோ? கிராம் இல்ல கிலோகிராம் மாத்துங்க. டக்குன்னு அதுலயே மாத்துங்க பிள்ளை. 100. அடுத்த எவ்வளவு? 500. ரைட். அடுத்து நாலாவது 5000 நியூட்டன். ஓகேயா? அப்ப இதை கிலோகிராம் மாத்த பிள்ளைகள் 10ஆல வச்சு விட்டீங்கடா. இது எவ்வளவு வரும் பிள்ளைகள்? 5.5 கிலோகிராம் வரும். இது வந்து 100 10ஆல வச்சு விட்டீங்கடா 10 கிலோகிராம். இது 500. இதை 10ஆல வச்சு விட்டீங்கடா 50 கிலோகிராம். இதை 10ஆல வச்சு விட்டீங்கடா 500 கிலோகிராம். நீங்க முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. சொல்லுங்க அப்போ. இப்ப உங்களோட கிலோகிராம் பாருங்க. 5 கிலோ இருக்க வாய்ப்பு இருக்காடா? வாய்ப்பு இருக்கா? இல்ல. 5 கிலோ வருவீங்களா? இல்ல. அரை கிலோ நீங்கள் அரை கிலோவே. ஆ? அடுத்து 100 என்ன? 10 கிலோ. 10 கிலோ வாய்ப்பு இருக்கா? பிறந்த குழந்தையே 10 கிலோ கூட இருக்கு. ரைட். அடுத்து பாருங்க 50 கிலோ. சராசரியா 50 கிலோக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா 500 கிலோக்கு வாய்ப்பு இருக்குடா. ஒரு நாள் 500 கிலோ இருக்கலாமாடா? இருந்தா உயிரோட இருக்கல. சொல்லுங்க. அப்ப சராசரி 50 கிலோ. ரைட். அப்ப மூன்றாவது விட. இப்ப பிள்ளைக்கு என்ன தெரிஞ்சிருக்க வேணும்? இந்த அளவு திட்டம் தெரிஞ்சிருக்க வேணும். அப்படி வைங்கோ. கழிப்பதே என்ன பண்ணுங்க. இது தெரிஞ்சாங்க அவ்வளவுதான். களி சிம்பிள். இது இருக்குதான் உங்களுக்கு. ரைட். அடுத்து ஆறாவது களி வாங்க. ஆறாவது களி. ஆறாவது களி. ஆறாவது களி பாருங்க பிள்ளைகள். புவியின் மீது ஒரு மனிதனின் நிறை 600 நியூட்டன். இந்த களியோடைய கவனிச்சுக்கணும் எல்லாத்தையும். இதே மாதிரி எத்தனை களியை கண்டு பார்ப்போம். சரி, இதே இங்கேயா? புவியில 600 நியூட்டனாம். சந்திரன் மீது அவனது நிறை ஏறத்தாழ 100 நியூட்டனாக காணப்படுவது.
காணப்படுகின்றதா? சரியோ? சந்திரன்ல எவ்வளவா? சந்திரன்ல எவ்வளவு புள்ளியல்? 100 நியூட்டனா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் புள்ளியல். இப்ப எங்கட சந்திரன் மாமா இருக்காரானே, சந்திரன் மாமா. சந்திரன் மாமா தெரியும் தானே? நிலா நிலா விக்ரம் அவரான் சந்திரன். சரியா? அந்த மிஸ்டர் சந்திரனுக்கு எப்படி என்றா, இப்ப பூமியில இருக்கிற நிறைய ஆறா ஆறுல ஒரு மடங்கு தான் புள்ளி என்னது சந்திரன்ல இருக்க ஈர்ப்பு விசை இருக்கு. இப்ப பூமியில வந்து 600 நியூட்டன்டா, இது ஆறா பிரிச்சு ஒரு பங்கு தான் புள்ளி என்னவா இருக்க போகுது உங்களுக்கு சந்திரன்ல இருக்க போகுது. விளங்குதா? அப்ப பூமியில என்ன நிறைய இருந்தாலும் அது ஆறா பிரிச்சு வார ஒரு பங்கு இருக்குத்தானே, அந்த ஒரு பங்கு நிறைதான் புள்ளி எங்க இருக்கும் சந்திரன்ல இருக்கு. சரியா? அதான் இதை வழியா தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்க. இதை வச்சுதான் கேட்டிருக்கு. இது உங்களுக்கு 4ஆம் பாடத்துல இருக்க முடியும் இந்த விஷயம். சரியா? இப்ப இப்படியே பாருங்க, முதலாவுடைய புவி நீர்வை சந்திரன் நீர்வைக்கு சமனா இருக்கும். அடே சமனா இருக்கு கூட வேற. பூமியின் ஈர்ப்பு விசையும் சந்திரன் ஈர்ப்பு விசையும் சமனண்டா, இங்க 600 அங்கே எவ்வளவு இருக்கணும்? 600 தான் இருக்கணும். அப்ப சரியா கூட்டு பிள்ளை முதலாவது விட்டு பிள்ளையா? ரைட். முதலாவது விட்டு பிள்ளை. ரைட். ரெண்டாவது பாருங்க, சந்திரனுக்கு ஈர்வை இல்லாம இது போல இந்த ஈர்வை இருக்க தான் 100 நியூட்டன் இருக்கு. சந்திரன் ஈர்ப்பு விசை இருக்கு, இல்லாட்டி 0 இல்லை வந்துருக்கு. ஈர்ப்பு விசை இருக்கு பிள்ளைகள், ஆனா 6 ஒரு மடங்கு பூமியை விட. மூணாவது வாங்கோ, சந்திரனின் ஈர்வை புவியின் ஈர்வையை விட கூடுதலா இருக்குவாங்க. அப்படி சந்திரன் ஈர்ப்பு விசை பூமியோட கூடும். இதோட பாக்கி உங்களுக்கு எப்படி தெரியுது? சந்திரனுக்கா பூமிக்கா கூட ஈர்ப்பு விசை? யாருக்கு கூட? பூமி தான் ஈர்ப்பு விசை கூட. ரைட். அப்ப அதுக்குள்ள 4வது வாங்கோ, புவியின் ஈர்வை சந்திரனின் ஈர்வை விட கூடுதலா இருக்கு. சரியான கூட்டு. பூமியின் ஈர்ப்பு விசை சந்திரனை விட கூட பிள்ளை. இது எத்தனை வந்து இந்த கேள்வி? 1984. வடம் கவனிங்க, 1984 விஷயத்துக்கு பார்த்தா மாறும். ஓகேயா? 1984. ஓகே. 6வது பார்த்துட்டீங்களோ? அப்படியே அப்படியே உங்களோட பேப்பர்ல கடவுங்க, கடந்து வாங்க. நாற்பது 40 கழிக்கு வாங்க முடியும். 40 களி 2016. 40 களி வாங்க. 40வது களி பாருங்க. 40 களி, 40 களி பாருங்க. நாற்பது களி பாருங்க. பாருங்க 40 2016 கேட்டிருக்கு. ரைட். இங்க பாருங்க, இது 1984, இது 2016. கவனிங்க, சந்திரனின் மேற்பரப்பில் உள்ள புவியீர்ப்பினால ஆர்முடுகள் புவியின் மேற்பரப்பில் உள்ள அப்பெருமானம் 6ல் ஒரு மடங்கு. 6ல் ஒரு மடங்கு. சரிதானே? ரைட். புவியின் மேற்பரப்பில் புவியீர்ப்பான ஆர்முடுகள் 10 மீட்டர் செகண்ட் -2 எனின் 60 கிலோகிராம் தனி உள்ள ஒரு விண்வெளி பயணியின் நிறை சந்திரன் எவ்வளவு? அடே 60 கிலோகிராம் டாடா. கவனி, 60 கிலோகிராம் எவ்வளவு புள்ளியல்? 600 நியூட்டன் தானே. ஏன் 1 கிலோகிராம் 10 நியூட்டன். அப்ப 60 எவ்வளவு புள்ளியல்? 60 10 தானே. சில உலக புள்ளியல். அடே 1 கிலோகிராம் 10 நியூட்டன்டா. அப்ப 60 கிலோன்னா 60 10 எவ்வளவு? 600 நியூட்டன். விஷயம் விளங்குதா? ரைட்டோ? இந்த இங்க அந்த கடையில எவ்வளவு வந்திருக்காங்க? 600 நியூட்டன். விளங்குதா? அப்போ சந்திரன்ல எவ்வளவு இருக்க போதுங்க? சந்திரன்ல எங்களுக்கு 600 சந்திரன்ல 100 நியூட்டன் தான் இருக்க போகுது. விளங்குதா? அதே அளவு பெருமானம் தான் புள்ளியல். இந்த கேள்வியை கொஞ்சம் வித்தியாசமா கேட்கிறாங்க. சரியா? ரைட்டோ? அப்ப எவ்வளவு புள்ளிய? 100 நியூட்டன். 3வது விட பாத்தீங்களோ? ரைட். சரி, அது 84 வந்தது சார். இது 2016 கனகாலம் தானே. அப்ப அது பார்க்க வாய்ப்பு இல்லை தானே. சரி, ஓகே, இருக்கட்டும். அப்படி அடுத்து வாங்கோ. ஐம்பத்தி ரெண்டுக்கு வாங்கோ. 52வது களி. 52 2019ஆம் ஆண்டு. வாசிங்க களி இருக்கா? அந்த 52வது களி 40வது களி ரெண்டையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு வாசிக்கும். கிட்டத்தட்ட பாருங்க என்ன வித்தியாசம் 2 களிக்கு இருக்குன்னு பாருங்க. சரியா? இது 2016 வந்திருக்கு, 2019. கேள்வி மாத்திருக்காங்களாம். புதுக்களி போட்ட மாதிரி கேள்வி மாத்திருக்காங்க. பாருங்க எப்படி இருக்குது. புவியின் மேற்பரப்பு மீது ஈர்ப்பான ஆர்வம் 10 மீட்டர் செகண்ட் -2 ஆகும். சந்திரனின் அம்மேற்பரப்பு மீது ஈர்ப்பான ஆர்வமானது புவியீர்ப்பான ஆர்வங்களின் 6ல் ஒரு மடங்கு ஆகும். புவி மீது ஒரு ஒரு மனிதன், அது ஒரு மனிதனின் நிறைய 600 சந்திரன் மீது அவனுக்கு நிறையாது. டே, இந்த 40 களிக்கு 50 நாளைக்கு என்ன வித்தியாசம்? அங்க 60 கிலோகிராம் தந்திருக்காண்டா, இங்க என்ன நேரடியா 600 நியூட்டன் தந்திருக்கான்.
அங்கேயும் விட 100 தான், இங்கேயும் விட அதுதான். அப்ப 2016 செய்து போட்ட அக்கா அண்ணாக்களே செய்திருப்பாங்க, இந்த ஆண்டு சிறப்பா செஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தான் இப்படிதான் உங்களுக்கு பேப்பர் வரும். இதுல செய்துட்டு போனீங்கடா, இதே ஐடியாக்கள் இல்ல வடிவலையும் கொடுங்கோ. நேற்று கெமிஸ்ட்ரியிலையும் பார்த்துட்டீங்க, இதுலயும் பாக்குறீங்க. கேள்வி அந்த கேட்கிற விதங்கள் மாறுது பிள்ளைகள். இப்ப இதுல வேற 84ஆம் ஆண்டு கேட்டதுக்கும் 16 கேட்டதுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கு. 16 கேட்டதுக்கும் 19க்கும் வித்தியாசம் இருக்கு. கேட்கிற விதம் வித்தியாசம். ஆனா 1984ஆம் ஆண்டும் சந்திரன்ல என்ன 6 அப்பிரிச்சு ஒரு மடங்கு தான் எங்களுக்கு ஈர்ப்பு விசை, சரியா? பூமியை விட 2014 6 அப்பிரிச்சு ஒரு மடங்கு தான். 2019 6 அப்பிரிச்சு ஒரு மடங்கு தான். பிசிக்ஸ் மாறையில விளங்குதா, விஷயம் மாறையில, அடிப்படை தியரி மாறையில. அந்த தியரியில தான் கேள்வியை கேட்கறான். சொல்ல விளங்குதா? இப்போ தியரியே கிளியரா வச்சிருந்தீங்கடா எப்படி போடாலும் செய்யலாம். இது பாருங்க, இந்த 40 அடி 52 அடி 16 19 பாருங்க, விடையும் அதே மாதிரி தான். அங்கே 60 கிலோமீட்டர் கேட்டிருக்காங்க, இங்க 600 போட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்த கடி அப்படியே அச்சு பிசமா போடலாம் அப்படி. அப்ப கொஞ்சம் மாத்திருக்காங்க. பெரிய வித்தியாசங்கள் இல்லை, அங்க சொன்ன தரவுகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. ஓமா இல்லையா? ஓமா இல்லையா? இதுதான் விஷயம். இதுதான் பாஸ் செய்யணும். ஓகே, என்ன இருக்கு? இந்தா வாங்க, 65. பாருங்க, பாருங்க பாருங்க, பார்த்து வாயில கைய வைங்க. 2023 பாருங்க. 2023 நீங்க செய்யலாம். 2023 பாருங்க. புவி மீது ஈர்ப்பினாலான ஆர்முடுகள் 10 மீட்டர் செகண்ட் -2 ஆகும். சபா, என்ன சார் ஒரே களியை வாசிக்கிறீங்களா போல இருக்கேன். ரைட், பாருங்க. சந்திரன் மீது உள்ள அப்பருமானம் புவி மீது உள்ள அப்பருமானம் 6 உண்டு. ஓகே, எங்க 2023 6 உண்டு தான், மடங்குலாம் மாற்றமில்லை விளங்குதா? புவி மீது 60 நியூட்டன், அங்க கொஞ்சம் என்ன, அங்க 600 கேட்டவன் இங்க 60க்கு வந்துட்டாங்க. கேள்வி மாத்திட்டாங்களாம். சரிதானே? கேள்வி மாத்தி போட்டு ரைட். 60 நியூட்டன் நிறை உள்ள ஒரு பொருள் சந்திரன் மீது கொண்டு நிறை என்னடா? 60 எவ்வளோடா? 10. ஒரு பழக்க தோசையில 100 நெளி விடுறேன். சரி, அங்க 100 போட்டு தான் வச்சிருக்காங்க. விளங்குது? 60 இல்லடா, 60 எவ்வளவு பிள்ளை? என்ன ஆரம்பிச்சு வருவாங்க 10. சரியா? முதல்ல விட. ஓகேயா? ஓகே, அதுக்கு பிறகு நீ உங்களுக்கு வந்தாலும் வரலாம். சரி, அது பாருங்க. இதுல இருந்து என்ன பிள்ளை உங்களுக்கு விளங்கு? எப்பவும் காலாலத்து பிசிக்ஸ் அந்த அடிப்படை மாறாத பிள்ளை. கேட்கிற மெதட்டுகள், சரியா, அந்த கொண்டு வர விதங்கள்லாம் மாறலாம். அப்ப நீங்க தெரிய வேண்டியது அடிப்படை தியரி கிளியராக இருக்க வேணும். சரியா பிள்ளைகள்? நீங்கள் தியரி கிளியர் இல்லாம 1000 கேள்வி இல்ல 10,000 கேள்வி செய்துட்டு போனாலும் பிரியோசனம் எவ்வளவு வரும் மட்டும் சொல்லல பிள்ளை. ஆனா தியரி நல்லா கிளியர் பண்ணி நீங்கள் ஒரு 100 கேள்வி செய்துட்டு போனாலும் நீங்க அதுல எப்படி கேள்வி இருந்தாலும் செய்யற மாதிரி தமிழில் இருப்பீங்க. ஏன்னா தியரி அடிப்படை கிளியர். இந்த விஷயம் கிளியர் என்னடா, இந்த கேள்வி எப்படி திருப்பி திருப்பி போட்டாலும் நீ சரியா செய்வியா மாட்டியா? விளங்குதோ? இதெல்லாம் கவனமா இருக்கணும். இந்த அளவு திட்டம் கவனம். 100 கிராம் சமன் 1 நியூட்டன். கிராம் பண்ற திணிவுடா, அதையும் கவனிங்க பிள்ளைகள். இதையும் கதையும் கவனிங்க. இப்ப திணிவு வேற நிறைவு வேலை பிள்ளைகள். திணிவு வேற நிறை வேற. கவனிச்சுக்கணும். திணிவுன்ற என்ன பிள்ளைகள்? கிராம் அல்லது கிலோ கிராம். இது நிறைய என்ன பிள்ளைகள்? நியூட்டன். சரி, நியூட்டன் நிறை ஈர்ப்பு விசை. அதாவது திணிவன்ற பிள்ளைகள் இப்போ ஒரு பொருள் அடங்குற சடப்பொருள் அளவு தான் என்னது? திணிவு. திணிவு பாருன்னு சொல்லுவாங்கடா. இந்த மாக்கர்ல எவ்வளவு துணிக்க சடப்பொருள் இருக்குல்ல, அந்த அளவு தான் என்னது? திணிவு. ஒரு பொருள் அடங்குற சடப்பொருள் அளவு தான் என்னது? திணிவு. நிறையன்ற என்ன புள்ளியல்? நிறையன்றது வந்து புள்ளியல் என்னது? M x G. திணிவு தர ஆர்முடுகள், அதாவது புவியீர்ப்பு ஆர்முடுகள். புவி வந்து தன்னை நோக்கி ஈர்க்கிற விசைதான் புள்ளியல் என்னது? நிறை என்று சொல்லுவோம். புவி தன்னை நோக்கி இருக்குதானே, அந்த ஈர்க்கிற விசைதான் என்னது? நிறை. விஷயம் முழங்குதா? அப்ப 100 கிராம் வந்து திணிவு, அதை எத்தனை நியூட்டன், எத்தனை நிறையாது? 1 நியூட்டன். நிறைய வந்து அளக்கிற அளவுக்கு நியூட்டன். சரியா? நியூட்டன் அவரம் கண்டுபிடிச்சது. அப்ப அவர்கிட்ட விரைய வச்சிருக்காங்க நியூட்டன். ரைட். அப்போ 100 கிராம் 1 நியூட்டன். 1 கிலோ ஏன் 10 வருது? இதுவும் யோசிப்பாங்க. 100 கிராம் 1 நியூட்டன், அப்போ 1 கிலோகிராம் 10 நியூட்டன். 10 பாடம் வாங்கி வைப்பான். 10 பாடம் வாங்க தேவையில்லடா, ஒன்று தெரிஞ்சாக்கா டே 100 கிராம்டா 1 கிலோல எத்தனை கிராம் இருக்க போகுது? 1000 கிராம் இருக்க போகுது. அப்ப அதுதானே. சரியா? இதை தெளிவா வச்சுக்கொள்ளுங்க. அளவு திட்டங்கள் மறந்துடக்கூடாது. ஓகேயா? இப்போ விலங்கு அப்படி இதுக்கு மேலே நீங்கள் இந்த பாஸ் பேப்பர் முக்கியத்துவத்தை விலங்காட்டிக்கு ஒன்றும் செய்ய இயலாது. விலங்கு அப்படி வடிவா வந்த களி அந்த டொப்பிக்களை வச்சு திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி போடுறான். அப்படி நீங்க படிக்கிறதுக்கெல்லாம் வரப்போகுது, படிப்பிக்கிறதுக்கெல்லாம் வரப்போகுது. இந்த பாட புத்தகங்களுக்குள்ளேயும் இதுக்கு என்ன வரப்போகுது? பாட புத்தகங்களை படிக்கிறீங்க, தேதியை படிக்கிறீங்க, பாசுரம் செஞ்சு பாக்குறீங்க, விலங்காணும் முடியாது. அப்புறம் மாடல் பேப்பர் எல்லாம் கொஞ்சம் கடைசியில எக்ஸாம் ட்ரைனிங்ல எங்களை மினிஸ்ட்ரி எல்லாம் ஃபைனல் பேப்பர் மாடல் எல்லாம் வரும் முடியாது. மினிஸ்ட்ரியால வெளியிடுவாங்க, நல்ல ஒரு மாடல் பேப்பர் விடுவாங்க. சரி, அப்படி நல்ல பேப்பர் எல்லாம் கடைசியில செய்து பார்க்கலாம். மெயின் பாஸ் பேப்பர் புள்ளியல் 99% பாஸ் பேப்பர் தான். அதை கிளியர் பண்ணாம நீங்க மாடல் பேப்பர்ல கை வைக்கிறது முட்டாள்தல். சரியோ? பாஸ் பேப்பர் ஏன்னா நீங்க ஃபைனல் எழுத போறது பாஸ் பேப்பர் தான். அடே,
நீங்க எக்ஸாம் எழுதிட்டீங்கடா அது அடுத்த உங்களோட தம்பி தங்கச்சிக்கு பாஸ் பேப்பர் விளங்குதா? அப்ப அந்த பாஸ் பேப்பர்களில் செய்து பார்த்ததா அந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிபடும். மற்ற மாடல் பேப்பர் இல்ல அவங்களுடைய ஸ்கூல் எடுக்கும், மாவட்டம் எடுக்கும், மாகாணம் எடுக்கும், வலயம் எடுக்கும், அப்படிதான் உங்களுக்கு வர்றது விளங்குதா? அப்ப அவங்க தங்க ஸ்டாண்டர்ட் கிட்ட எடுத்து கொள்வாங்க. அப்போ கொஞ்சம் பையனை விட கொஞ்சம் காடத்தான் வரும் விளங்குது. ஆனா பைனல் வந்து இலங்கை முழுக்க எல்லா பிள்ளைகளுக்கும் எடுக்கிற பேப்பரா அவளு. அப்ப எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தான் வரும். சிம்பிளா கழுவி போட்டா நீங்க அவுட் ஆயிட்டு போயிருங்க. சிம்பிளா அவுட் ஆவீங்க. வேற தெரிஞ்சு பாருங்க பிள்ளைகள். இப்ப அவகாதம் மாலி பெருமாள் இருக்கு ஞாபகம் இருக்குதோ? 6.02 தர 10-23. இதான் கூட அவகாதம் மாலி பெருமாள் கெமிஸ்ட்ரியில இருக்கு ரைட். ஓகேயா? 7ஆம் பாடத்துல படிப்பீங்க. நான் என்ன பார்க்கல பார்ப்போம். 6.02 10-23 இதுதான் பெருமாள். இதுல என்ன செய்வான்? அவனை சிம்பிளா போட்டு இதுல ஒரு மைனஸ் போட்டு விட்டுருவான். சேலேருந்து விளையாட்டு நடத்து மைனஸ் போட்டுருப்பா. நீங்க அந்த மைனஸ் எல்லாம் கவனிக்க மாட்டீங்க. இதுதான் முதல்ல அப்படியா இருக்கு. டக்கு 6.02 10-23 ரைட். விட இது அந்த போட்டு போயிருக்கு. நாளா அப்படியே தான் கொஞ்சம் போட்டிருப்பா. என்ன சரியா அப்படியே போட்டுருப்பான். 6.02 தர 10-23 சரியா போட்டிருப்பான். அது நாலாவது தானே இருக்கும். நாங்க முன்னுக்கு தானே பார்ப்போம். முதல்ல அப்படியே தானே பார்ப்போம். பாக்கி அங்க சையை பற்றி யோசிக்க மாட்டோம். சைவம் வந்தா பிளஸ்ல இருக்கும். இப்படிதான் ஈஸியா போட்டு விடுவான். ஃபைனல் கேள்வி இப்படிதான் வரும். நான் ஓவர் எக்ஸ்பெரிமெண்ட் விஷயத்துக்குள்ள தெளியா கவனமா இருக்க வேண்டும். எம்சிக்கு கவனமா இருக்க முடியாது. அப்ப கவனிக்கிற பிள்ளை தான் மார்க்ஸ் நிறைய வரும். உனக்கு 40க்கு 25 எம்சிக்கு சரி வருதுண்டா 15 பிள்ளை. அந்த 15ல எத்தனை களி நீ அவதான புள்ள விட்டுருக்கான்னு யாராவது கவனிக்கிறீங்களா? 15 பிள்ளைனா யோசிக்கிறீங்க எனக்கு வரையிலட்டு. 15ல உனக்கு ஒரு 5 களி தான் தெரியாம இருக்கும். மிச்ச 10 களி நீ அவதான புள்ள தான் விட்டுருப்ப. பிளவிட்டா பிள்ளைகள் நீங்க வடிவ ஆராயணும். எல்லா அன்னைக்கு பிளவிட்டோட எனக்கு ஒண்ணு தெரியாண்டு அப்படி இல்லை பிள்ளைகள். பிளவிட்டா நீங்கள் அந்த விஷயம் தெரியாம பிளவிட்டீங்களா அப்ப நிச்சயம் தெரிஞ்சோன்றீங்க. அடுத்த எக்ஸாம் செய்வீங்க. ஆனா தெரிஞ்ச விஷயத்த பிளவிட்டீங்கண்டா உங்களை பிளவிட்டால் யாரும் இல்லை. தெரிஞ்ச விஷயத்துக்கு பிளவிட்டா பிள்ளை அது வலிக்கும். ஒரு விஷயம் இப்போ தெரிஞ்ச டாபிக் தெரிஞ்ச பகுதிக்குள்ள கேள்வி வந்திருக்கு செய்யல அவதான பிளவு விட்டுட்டீங்க. இப்போ அவதான மல்லிப்பு வந்திருக்கு மாறி மைனஸை பார்க்காம விட்டு பிளவு விட்டுறீங்க. வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். ஆனா தெரியாது அவதான மல்லி பெருமாண்டா என்னன்னே தெரியாது. எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அது பிளவு விட்டாலும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதான் தெரியாது. அவதான பிளவு குறைச்சு கொள்ளணும். அதுக்கு என்ன செய்யணும்? அது பேர்லயே வருது என்னது? அவதான பிழை. கவனையின பிழை. என்ன அர்த்தம்? பேர் அதுக்குள்ளே இருக்கு. கவனமே இல்ல, அவதானம் இல்லை. அதுக்கு தான் சொன்னா மார்க் பண்ணுங்கோ. கரியருக்குள்ள மார்க் பண்ணுங்க. ஒன்றுண்டா ஒரு முக்கிய கீவன்ஸை மார்க் பண்ணுங்க. என்ன கேட்கலான்னு யோசிங்கோ. எந்த டாபிக்கை படிச்சது எதுக்கு கேட்கலான்னு ஒரு கேள்வியை வாசிச்சா அது எந்த பாடத்துல வருதுன்னு தெரியும். அதான் ஒரு பாடத்தையும் கதைக்கிற முடியும். நிறைய கதைக்கிறோம் தனி கதைக்கிறோம் எத்தனையாம் படம் நியூட்டன் இயக்கத்துல இருக்கு. மற்றது வேகம் எல்லாம் காய்க்கிறோம் எங்க இருக்குது? நேருடைய இயக்கத்துல இருக்கு. அப்ப அந்த டாபிக்கல் தெளிவா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு கேள்வியில கேட்ட மாதிரி போய் ஆன்சரை எங்களுக்கு மூளை என்ன செய்யும் எடுத்துக்கொண்டு வரும். விளங்க சொல்றேன். இவ்வளவு தான்டா. இவ்வளோத்தையும் பார்த்துட்டு போனா உனக்கு என்ன சயின்ஸ் சிம்பிளா உனக்கு எழுதிட்டு வந்துடலாம். இப்போ கடையில் வாசிக்க சும்மா நான் கதைச்ச விஷயங்கள் எல்லா விஷயங்களும் உனக்கு மண்டையில் ஓடிக்கொண்டு வரும். சிம்பிளா எழுதி போட்டு வந்துடலாம். ஏன்னு உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் இந்த செகண்ட் டேர்ம் எக்ஸாம்லயும் உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும். ஒரு தேர்ட் டேர்ம்லையும் மாற்றங்கள் தெரிய முடியாது. அப்போ அதுலேயும் உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். சில இடங்களில் இடைத்தவணை பரிச்சைகளும் நடக்கும். நீங்க எங்க எக்ஸாம் செய்தாலும் உங்களுக்கு சின்ன சின்ன நான் படிப்பிச்ச பகுதிகள் வரைக்கல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மாற்றங்கள் நிச்சயம் பெற முடியும். சரிதானே? நம்பிக்கையோட படிச்சுக்கொள்ளுங்க. நிச்சயம் உங்களால் முடியும். கஷ்டமன்றதுக்கு இங்க ஒன்றும் சீனுமே இல்லை. சயின்ஸ் சிம்பிளா தான் இருக்கு. நான் சொல்ற மாதிரி இந்த லைஃபோட கனெக்ட் பண்ணி இந்த விஷயங்கள் இந்த முக்கிய டாபிக்ல தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் தெளிவா இருக்கணும். எக்ஸாம்பிள் இருந்து 100 கிராம்ஸும் ஒரு நியூட்டனா இல்ல 1000 கிராம்ஸும் ஒரு நியூட்டனா யோசிச்சு வந்துருந்தீங்க கதை முடிச்சு விஷயம் முடிச்சு ஆல் அவுட். இது தெளிவா இருக்கணும். இது முக்கியம். சரியா? ரைட். ஓகேயா? அப்போ ஓகே அப்படி பாருங்க ஈபிஎஸ்சி வச்சுட்டு இவ்வளவு பார்த்தாச்சு. ரைட். அடுத்து வாங்க 11 வரைக்கும் வாங்க. 11க்கு வாங்க. இதை நோட் பண்ணிருக்கா? ரைட். பாண்டு வாங்கோ. ஒரு பூச்சி ஏ என்னும் புள்ளியிலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்து ஓகே 7 சென்டிமீட்டர் ஆரே மார்க் பண்ணுங்க. 7 சென்டிமீட்டர் இப்படி கேள்வி வாசிக்கையே மார்க் பண்ணுங்க. அப்படின்னு மார்க் பண்ணுங்க. ஆரையை கொண்ட வட்டப்பாதை பிரிண்டடுக்காக கேள்வி நம்பர் நோட் பண்ணி வைங்க. என்னென்ன சைக்கிள் நோட் பண்ணி வைங்க. ரைட். வட்டப்பாதை முடியும். அப்போ 7 சென்டிமீட்டர் ஆரேண்டா வட்டம். முதலாவது பிள்ளைக்கு வட்டம் தெரிய வேணும். இதுதான் வட்டம் புள்ளி. அது சரிதானே? ரைட். வட்டத்துக்கு இதை சொல்றேன் நடுவில் இருக்குது மையம். வாங்க கொஞ்சம் மேத்ஸ் படிப்போம். பிசிக்ஸுக்கு மேத்ஸ் தெரியணும்னா அடிப்படை கணிதங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். அடிப்படை கூட்டுற கழிக்கிற பிரிக்கிறது சும்மா தலைவருக்கான பரப்பளவுல அடிப்படையா தெரிஞ்சா காணும். நிறைய மேத்ஸ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? ரைட். இது வட்டத்தின மையம் இல்லையா? மையத்தையும் பரிதியை இணைக்கிற கோட்டுக்கு பேரா என்னது? ஆர். அதாவது ஆரை. என்னது? ஆரை. இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பரிதி. என்னது? பரிதி. இந்த வட்டம் வட்டம் சொல்றோம்ல இதுக்கு பேர் என்னது? பரிதி. நீட்டாக்கணும்னா என்னது?
அது என்னது? விட்டம். வட்டத்தின் விட்டம், அதாவது நான் சொல்றேன். அதாவது வட்டத்துல வரைகிற மிகப்பெரிய நீளமான கோடு தானே புள்ளி நான். இதை சொல்றேன் என்னது? நான். கடைசியில் மெட்ஸை படிப்பிக்க விட்டுறீங்க உங்களுக்கு. கவனிங்க. இதான் அடிப்படை, விளங்குதா? சரியா? ஓகேயா? சரியா? அப்ப கவனிங்க. நான் மிகப்பெரிய நான் நம்மளே என்னது? மிகப்பெரிய நான் தான் விட்டவனு சொல்லுவோம். ஓகே தானே? இவ்வளவு தெரிஞ்சுக்கணும் விட்டது. இப்ப இந்த பூச்சி என்ன செய்யுது? சும்மா இருக்கிற நேரம் என்ன செய்யுது? ஏ என்ற ஒரு புள்ளியில இருந்து இந்த பூச்சி என்ன செய்யுது? இப்படி என்ன செய்யுது? சுத்தி கொண்டு வருது. ஆரம்பிச்சு இங்க பாருங்க, இந்த வட்டப்பாதையில என்ன செய்யுது பிள்ளைகள்? இப்படியே சுத்தி கொண்டு வருது. அப்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்குது. விளங்குதோ? போய் போய் வழியானாங்கறி வரும். ஆரம்பிச்ச இடத்துக்கே வருது பிள்ளைகள். அப்போ ஒரு பொருள் வந்து ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்தா என்ன பிள்ளைகள்? இடப்பெயர்ச்சி பூச்சியம். சரியா? இடப்பெயர்ச்சி வந்து என்னவா இருக்க போகுது உங்களுக்கு? இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி வந்து பூஜ்ஜியம். விளங்குதோ? என்னடா ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்தா அது பூஜ்ஜியம் தான் பிள்ளைகள். ஏன்னா திசை இருக்கு கொஞ்சம் வாங்கோ. பேபி என்ன ஒரு கோடு இருக்குன்னு வைப்போம், நேர் கோடு. இது 100 மீட்டர்னு வைப்போம். சரியா? பழைய கவனிங்க, ஏன் பூஜ்ஜியம் என்ற கவனிங்க. இது 100 மீட்டர்டா பிள்ளைகள். பிசிக்ஸ் விளங்கி கொள்ளணும். விளங்கிட்டா பிள்ளைகள். பிசிக்ஸ் தியரி உங்களுக்கு பிள்ளைய விளங்கிட்டா. அடே உண்மையை சொன்னா பிள்ளைகள், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் விளங்கிட்டா பிள்ளைகள். உங்களுக்கு நிறைய டைம் மிச்சம் பிள்ளைகள். பயாலஜிலாம் நோட்ஸ் எழுத வேண்டாம். இப்ப நீ தமிழுக்கு கட்டுரை எழுதணும். வரலாறுக்கும் இவ்வளவு கதையில எழுதணும். இவ்வளவு விஷயம் இருக்கு, லோட் இருக்கு. விளங்குதா? உண்மையை சொன்னா மற்ற இந்த நோட்ஸ்ல பாடம் விட இது நல்ல ஈஸி பிள்ளைகள். விஷயம் கிளியரா விளங்கிட்டேன்டா, அதை வச்சு ஐடியா பண்ணி பண்ணி சும்மா அடிச்சுட்டு போறதுதான் வேலை. விளங்குதா? சம கிளியரா வச்சிருக்கணும். கொஞ்சம் பேர் ஏல இருந்து பிக்கு போகுதா? திசை இருக்குன்னு சொன்னா 100 மீட்டர்டா. ஏல இருந்து பிக்கு போகுதுண்டா +100. ஒரு திசையில பார்த்தா தானே. ஒரு திசையில போனா +100. திருப்பி போயிட்டு என்ன செய்யுது? இது ஒரு திசை. திருப்பி எதிர் திசையில வருது பிள்ளைகள். எதிர் திசையில வந்தா என்ன பிள்ளைகள்? -100. திசை மாறுது, ரைட்? அப்போ ரெண்டையும் கூட்டுங்க. +100 பிளஸ் -100 கூட்டி விட எவ்வளவு பிள்ளைகள்? 200 தானே? எவ்வளவு? வெரி குட். பூஜ்ஜியம். ஓகே. சரியா பிள்ளைகள்? டேய் பிளஸ் இன்டூ மைனஸ் என்ன பிள்ளைகள்? மைனஸ் ஆயிரும். பெருக்கி விட அடைப்பணி கேட்கல. அப்ப 100ல இருந்து 100 கழிச்சா எவ்வளவு? 100ல இருந்து 100 கழிச்சா எவ்வளவு? பூஜ்ஜியம். யோசிப்பாங்க. 100ல இருந்து 100 கழிச்சா எவ்வளவு? கவனமா. அடிப்படை மனசுல இப்படி வேற கவனம். சரியான ரைட். ஓகே பிள்ளைகள், அதான் பிள்ளைகள் ஆரம்பிச்சதுக்கு வந்தா இடப்பெச்சு பூஜ்ஜியம் பிள்ளைகள். ஓகே ரைட். இருக்கட்டும். அப்ப அடுத்தது தெரிய வேண்டியது செல்ற பாதின நிலம் தான் அப்படி தூரம். சரியா? வேற என்ன கேட்டுருக்கேன் பாருங்க. மார்க் பண்ணுங்க, மார்க் பண்ணுங்க. வட்டப்பாதை வழியே மீண்டும் புள்ளியை அடைகிறது. மேற்படி இயக்கத்தின் போது பூச்சி பயணம் செய்த தூரம் மார்க் பண்ணுங்க. தூரம் அதன் இடப்பெயர்ச்சியின் பருமன் என்பன முறையே. முறையை மார்க் பண்ணுங்க. தூரத்தை மார்க் பண்ணுங்க. இடப்பெயர்ச்சியை மார்க் பண்ணுங்க. முறையன்றதை நல்ல அழுத்தமா மார்க் பண்ணுங்க. முறையன்ற அந்த ஓர்டர் முக்கியம் இல்லையா? மாறி கொடுத்தாப்புல. சரியோ? அப்ப முதலாவது தூரம் வேணும், அடுத்த இடப்பெயர்ச்சி. சரியோ? முதலாவது தூரம். தூரம் அடுத்த இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியம் இல்லையா? ரைட். ஓகே. சரிதானே? தூரம் அப்படி காண்றது. நேர் ஒரு இடம் கண்டல தூரம் வட்டம் இல்லை. அப்ப பிள்ளைக்கு வட்டத்தின் எந்த அடிப்படை வச்சிருக்கணும்? வட்டத்தின் இது என்னது? சுற்றளவு. என்னது? சுற்றளவு. அப்ப வட்டத்தின் சுற்றளவு என்ன வழி சமன்பாடு? 2πr வர்க்கம். சரியா? வட்டத்தின் சுற்றளவு என்ன சமன்பாடு? 2πr வர்க்கம். என்ன சார் எங்க மேட்ச் படிச்சாவது இல்லை. சேருக்கு மேட்ச் படிக்க என்ன வட்டத்தின் சுற்றளவு? ஆ 2πr. இதுல குழப்பம் வர முடியல. என்ன பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? முடியும் 5r வர்க்கம் உள்ளோ. பரப்பளவு 5r வர்க்கம் தானே. சுற்றளவுக்கு 2πr. சரியோ? சரி சேர்த்து சொல்லி விடுவாங்க. ரெண்டையும் சேர்த்து 2πr வர்க்கம் அழைச்சி விட்டுருவாங்க. 2πr வர்க்கம் விட்டுருவாங்க. சுற்றளவு விட 2πr வர்க்கம். பரப்பளவு அதுவும் 2πr வர்க்கம். ஏன் பிரிப்பான் சேர்த்துருவோம். கவனமா. சுற்றளவு ரைட். அப்ப என்ன விலை வரும்? இங்க பாருங்க. 2 தர பைக்கு 22 7 தர ஆறு எவ்வளவு பிள்ளைகள்? ஆறே வந்து 7 என்ன தந்திருக்காங்க? 7. ஓகேயா? அப்ப 2 தர 22 7 தர 7 பூஜ்ஜியம். பூஜ்ஜியம். பூஜ்ஜியம் தான் அப்படி போட்டிருக்க. யோசிக்கல. சரி ஏதோ சிரிச்சு ஒன்னிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? பூஜ்ஜியம். பாருங்க இப்படியே பாருங்க. அப்படிவா பாருங்க. 88 வந்த கேள்வினாலும் நல்ல ஐடியாவில் கேள்வி இப்படி பாருங்க. இப்படி இருக்கா? 2 தர 22 தர முதலாவது விட. முதலாவது இருக்கு பாருங்க. ரெண்டாவதே பாருங்க. ஏன் பிள்ளை? அது 2 தடவை பிள்ளை. அடுத்தது 3 தடவை பிள்ளை. நாலாவது பூஜ்ஜியமும் 2 தடவை பிள்ளை. ஓகேயா? அப்படியே மார்க் பண்ணி விடுங்க. எவ்வளோ ஐடியாவில் கேட்டுருக்கான். அடுத்து வாங்க 12. பாருங்க இது டக்குனு கேள்வி போக முடியல. பிசிக்ஸ் தானே குயிக்காக கொண்டு போகலாம் முடியும். என்ன சின்ன சின்ன விஷயங்களா. கெமிஸ்ட்ரி தான் நிறைய விஷயம் கதைக்க வேண்டியிருக்கும். விளங்கி உள்ளவன்.
கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியில ஒரு 4 தியரி இருக்கும், இதுல 10 தியரி இருக்கும். டைம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கு. அது 4 கொஞ்சம் கூட விளக்கம் சொல்லி அதை பிடிக்கணும். இது டக்கு டக்குனு பிடிச்சிட்டு போகலாம். இது சின்ன சின்ன விஷயம் தான் பிள்ளைகள். பிடிச்சிட்டீங்கன்னா ஓகே. கவனம் வட்டத்தின சுற்றோட தெரியாட்டிக்கு தம்பி முதலஞ்சார். வட்டத்தின சுற்றோட தெரியாட்டி கதை முடிஞ்சது, கடி செய்யலாம். பிசிக்ஸ் தெரியும் பிள்ளைக்கு, சுற்றளவு தெரியாது. யோசிக்கிற சுற்றளவு இந்த மேத்ஸ், ஐயோ சயின்ஸை கூட மேத்ஸ் அடிப்படை மேத்ஸ் செய்யலாம் இல்லையா அவங்கள. மேத்ஸ் கவனம் இல்லையா, ஒரு சி மேக்ஸிமம் சீரியஸாக எடுத்துருங்க ஓயல்ல. பன்னெண்டாவது வாங்கோ. வேகத்தை இழப்பக்கூடிய அளவு பாருங்க. வேகத்தை இழக்கு என்னடா அளவு? என்னுடைய வேகத்துக்கு அளவு B/SOT சொன்னேன் தானே. ஆ மீட்டர் செகண்ட் -1. சரி, அதை கவனம் உடனே அடிச்சு விடல பாருங்க. முதல்ல மீட்டர் -செகண்ட் வருமா பிள்ளை. ரெண்டாவது பாருங்க மீட்டர் செகண்ட் -1 சரியா இருக்கு, ஓகே. மூன்றாவது என் பிள்ளை மீட்டர் செகண்ட் -2 செகண்ட் இருக்கு. மார்க் பண்ணுங்க, அந்த விடையிலுக்குள்ள மார்க் பண்ணுங்க என் பிள்ளை. அடுத்த மீட்டர் செகண்ட் -2 அது என்ன பிள்ளைகள்? ஆர்முடுகள். மார்க் பண்ணுங்க, அது ஆர்முடுகள். கவனம், சிமோல் M சிமோல் S இப்படி வந்தா சரியா பிள்ளைகள்? இப்படி வந்தா சரியா? MS-1 பிள்ளை என்ன ஏன் கேபிட்டல் M. சரி, சிமோல் MS-1 இது சரியா? ரெண்டுமே பிள்ளைதான். ஓகேயா? கவனமா, இதுதான் சரி. ஓகேயா? ரைட். அந்த பாருங்க 11வது வழி. 11வது வழி பாருங்க, அடுத்த வழி 11வது வழி. ஆர்முடுகளின் அலகினை பின்வற்றில் எது சரியா காட்டுறது? என்னடா பாமாதம் ஏது? மீட்டர் செகண்ட் -2 முதலாவது பிள்ளை மீட்டர் -செகண்ட் பிள்ளை. அடுத்த மீட்டர் செகண்ட் -1 பிள்ளை. அடுத்த மீட்டர் செகண்ட் -2S பிள்ளை. நாலாவது மீட்டர் செகண்ட் -2. பாருங்க பிள்ளைகள், 12வது பவுண்டாக்களின் விடையில பாருங்க. 88ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு பாருங்க. அடுத்தடுத்த ஆண்டுல எப்படி போடுங்க, அதே விட தான் வந்திருக்கு. கேள்வி மாறி பாருங்க, விடையே பாருங்க முடியும். அங்க முதல்ல விட 2வது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் விட இருக்கு. சொல்ல விளங்குதா? இது கிட்டியாண்டு விளையும் கூட முடியாது. கிட்டியாண்டு பேச எல்லாமே முக்கிய முடியாது. விளங்குதா? ரைட். அடுத்தது 14 வாங்கும் பிள்ளைகள். இது பேப்பர் கிளாஸ் ரிவிஷன் பிள்ளைகள். அவ கொஞ்சம் ஸ்பீடா தான் பிள்ளைகள் இருக்கும், சரிதானே? அதுக்கு ஆமிதமாக போயிடாது, ஆக ஸ்பீடாக போயிடும், அளவுல போகும். உங்களுக்கு அப்படியே ஸ்பீட் மாதிரி இருந்தா கிளாஸ் முடிய ரெக்கார்டிங் இருக்கும் போடுவோம் பிள்ளைகள். நடந்த கிளாஸ் இப்படியே போடுவேன், வடிவா எடுத்து. அது உங்களுக்கு வடிவா யூஸ் பண்ணி பார்க்கலாம், விட்டு பார்க்கலாம். ஸ்பீடா போகுதுண்டா ஸ்லோ பண்ணி பார்க்கலாம், ஸ்லோவா போகுதுன்னா இதுவே ஸ்லோவான கதையா இருக்குண்டா நீங்க ஸ்பீட் பண்ணி பார்க்கலாம். யூடியூப்ல ரெக்கார்ட்ல பார்க்கலாம் தானே. வடிவா நீங்க பார்த்து கிளியர் பண்ணி கொள்ளலாம் பிள்ளைகள், சரிதானே? உடையங்குளம் 6 மாதத்துக்குள்ள நான் 10 கொண்டெல்லாம் முடிச்சு கொண்டு வரத்தான் நம்மளுடைய நிறைய விஷயம் கிடக்குது. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ ஒரு மீடியத்தெல்லாம் போகும். உங்களுக்கு அப்படி சிக்கல் இருக்குமா, நீங்க ரெக்கார்டிங்ல பார்த்து வடிவா கிளியர் பண்ணி கொள்ளலாம், சரிதானே? ஓகேயா? ரைட். பின்னூல் எது ஒரு காவிக்கணியமா? இந்த பாருங்க காவிக்கணியம் தான். இது என்ன 14 இப்போ பார்த்து தானே. 14 பாருங்க. நீளம் என்ன பிள்ளைகள்? மார்க் பண்ணுங்க. நீளம் என்ன? எண்ணிக்கணியம். எழுத்து காய்ச்சிட்டேன். நீளம் என்ன? எண்ணிக்கணியம். திணிவு எண்ணிக்கணியம். விசை என்ன பிள்ளைகள்? காவிக்கணியம். நேரம் வந்து எண்ணிக்கணியம், சரியா? அடுத்து 15 பாருங்க. வந்தா மணிக்கு கிலோமீட்டர் சர்வதேச அளவு பார்த்தோம்ல முன்னுக்கு. ரைட். என்ன பிள்ளை? எது பிள்ளை? முதலாவது வருமா? வராது. ரெண்டாவது வராது. ரெண்டாவது பாருங்க கேபிட்டல் கே இருக்கு. ரெண்டாவது போட்டு விட்றாது ரெக்கடு கிலோமீட்டர் போய் வரண்டு கேபிட்டல் கே இருக்கு. மூன்றாவது மூன்றாவதுலையும் கேபிட்டல் கே இருக்கு. 4வது முடிவு விட சரியா? 15 15 ஓகேயா? 15. 8வது வாங்க விசையை பார்ப்போம். இது 8வது வழி வாங்க. 8வது வழி ஓகே அப்படியே பிள்ளை. ஓகே குறிக்க போறீங்களா? வட்டத்துல தெரியும் தானே. ரைட். அடுத்த விசை 8வது வழி வாங்க. 8வது வழி 8வது வழி வாங்க. 8வது வழிக்கு விசை என்ன? என்ன இருக்கு யோசிங்க. என்னோட விசைன்றது இது படிச்சிருப்பீங்க பிள்ளைகளோ? என்ன சின்ன படிச்சிருப்பீங்க. இழுக்கிறது, தள்ளுறது. இழுத்தல், தள்ளுதல். அதான் விசை என்று படிச்சிருப்பீங்க. எங்க 9வது படிச்சிருப்பீங்க. கொஞ்சம் மறந்துட்டீங்க தானே. ரைட். பார்ப்போம். விசை என்ற பழைய கவனிங்கோ. இந்த விசையை வச்சு நாங்க என்ன செய்யணும் பார்ப்போம். இந்த ஃபுட்பால் தெரியுமா? ஃபுட்பால் ஃபுட்பால் கால்பந்துன்னு சொல்லுவாங்க. கால்பந்து தெரியாத பிள்ளைகள் இது. பிள்ளை பெரிய கிரவுண்ட் இருக்கும், சரியோ? சரியோ, அதுல நடு சென்டர் மத்தியில வந்து ஒரு பக்கம் 3 குச்சி நட்டிருப்பாங்க, இன்னொரு பக்கம் 3 குச்சி நட்டிருப்பாங்க. ஒரு ஆள் ஓடிக்கொண்டு வருவார் கோல் போடுறதுக்கு. இன்னொரு மட்டை ஒன்று வச்சிருப்பார்.
அதுக்கு பேர் என்னது? கிரிக்கெட். அதுக்கு பேர் என்னது? கிரிக்கெட். சரி, யோசிப்பாங்க, ஓ இப்படியும் கால்பந்து இருக்குதோ. கிரிக்கெட் சரிதான் அவளு. இது கால்பந்து ஃபுட்பால் என்ன, ரெண்டு பெரிய கிரவுண்ட்ல ரெண்டு கோல் போஸ்ட் இருக்கும், அதை அடிக்கிறானே. அந்த பந்தை பாருங்க அவளு. அது பேசாம தண்டை வாட்டுக்கு ஓய்வுலான்னு இருக்கு. ஓமா இல்லையா? ஒருத்தன் ஓடி வந்து என்ன செய்வான்? எட்டி கொண்டு விடுவான். அதான் செய்யும். ஆட அவஞ்சிட்டான் செய்யும். அது அவன் அதை எந்த திசையில உதயிறான் அந்த திசையில செய்யும். அது பறக்க வலிக்கிட்டு இருக்கும், இயங்க வலிக்கிட்டு இருக்கும். அவ பாருங்க பிள்ளைகள், ஒரு ஓய்வில் இருக்க பொருளுக்கு விசையை ஒரு விசைன்றது என்ன பிள்ளைகள்? அந்த ஓய்வில் இருக்க பொருளுக்கு நாங்க அடிக்கிறோம் தானே. அடிக்கல அந்த பொருள் இயங்குது தானே. அப்ப அந்த கணியத்தை சொல்றா என்னது? விசை. சரியோ? அதான் சொல்ற என்னது? விசை. அப்ப அது உதஞ்சு விட்டா என்ன செய்ய போகுது? அது பறக்குது, அந்த திசையிலே பறக்குது. அப்ப விசையின் மூலம் ஓய்வில் உள்ள பொருளை என்ன செய்யலாம்? இயங்க செய்யலாம். ஒன்று. இப்ப அந்த பந்து பாருங்க பறந்து மேல வேற இன்னொருத்த வந்து என்ன செய்வார்? அதை வந்து தலையால தோளால தடுத்து என்ன செய்வார்? கொண்டு ஓய்வுக்கு கொண்டு வருவார் திருப்பி. அப்ப இயங்குற பொருளை ஓய்வுக்கும் கொண்டு வரலாம். அது இன்னொருத்தர் சிலரோட என்ன செய்வார்? வேற திசைக்கு என்ன செய்வார்? திருப்பி மற்ற பக்கம் திசையை மாத்தி அடிப்பார். ஃபுட்பால் பார்த்துருக்கீங்க? ஃபுட்பால் திசையை மாத்தி அடிப்பாங்க உங்களுக்கு, ஒரே திசையில போகாது. ரைட். அப்போ ஒரு ஆள் என்ன செய்வார்? வேகத்தை கூட்டி அடிப்பார், அப்படி இன்னொரு வேகத்தை குறைச்சி அடிப்பார். அப்ப வேகத்தை கூட்டலாம், வேகத்தை குறைக்கலாம், திசையை மாத்தலாம், ஓய்வில் உள்ள பொருளை இயங்க செய்யலாம். சரியா? இதெல்லாம் என்ன செய்யலாம்? விசையை வச்சு நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். இதை தாண்டி கடைசியில மெச்சலாம் முடிஞ்ச பிறகு சரியோ, நீங்க கடுப்பாயிட்டீங்க என்ன செய்யலாம்? அந்த பந்தை பிச்சு கிச்சு எடுத்து அந்த வடிவத்தையும் மாத்தலாம். ஆமா இல்லையா? வடிவத்தையும் மாத்தலாம். ஒரு கல் இருக்கு, கல்லை எடுத்து ஓங்கி குத்துன்னு குத்துனீங்க என்ன செய்யும்? கல் ஒரு செங்கல் குத்துறீங்க என்ன செய்யும்? உடஞ்சிருமா இல்லையா? விசையை கொடுத்து வடிவம் ஒரு செங்கல் எடுத்து டக்கு டமாண்டுகளை போடுறீங்க என்ன செய்யும்? நொறுங்கிடும். வடிவத்தை மாத்தலாம் இல்லையா? அப்ப இந்த மாற்றங்களை செய்யற அந்த புறக்காரணிக்கு பேரா என்ன புள்ளியல்? விசை. இந்த புறக்காரணி தான் என்னது? விசை. விளங்குதா? அதை விளங்கிக்கொள்ளுங்க. ஒரு பொருளின் அமைவில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய புறக்காரணி, அதுதான் புள்ளி என்னது? விசை. இப்ப ஓங்கி இப்ப குத்துறன்னு வைப்போம், ஓங்கி குத்துனா புள்ளியல் இதுல ஒரு தாக்கம் ஒன்று வருது, ஒன்று உடைய பாக்கு இல்லை சத்தம் வருது, ஒன்று வரும் குத்தைக்குல. அப்ப அங்க வர கனியம் என்ன? அதுதான் விசை. ஒரு பொருள் ஓய்வுல சும்மா இருக்க பொருள், நீங்க ஒரு மேசன் சும்மா இருக்குது, போய் தள்ளி விடுறீங்க, விழுது. தள்ளுறீங்கன்னா நீங்க என்னத்தை கொடுக்குறீங்க? விசை. சொல்றானே போசா தள்ளு, போஸ் ஆளு, போஸ் ஆளு, போஸ் போஸ்ன்னு சொல்றோம்ல, போஸ் போஸ்ன்னு. போஸ்ன்றவளே விசை தாண்டா இங்கிலீஷ்ல போஸ்ன்றது. நாங்க பேச்சுவாக்குல விசைய கொடு, விசைய கொடு, விசைய கொடுன்னு அப்படி கதைக்கிறீங்க. போசா தள்ளு, இல்ல தள்ளு இழு, தள்ளு இழு, அப்படிதான் கதைக்கிறாங்க. அது தள்ளா வானத்தை தள்ளுறா, அப்படியே பிடிச்சி இழுடா, கைத்த பிடிச்சி இழுடா இழுடா, எப்படிதான் கேட்போம். அதுக்கு கதைக்கிற இல்லாம விசை. அதுக்கு நடக்கிறலாம் என்ன? விசை. அப்போ பொருள் அமைவுல மாற்றத்தை ஏற்படுத்துற ஒரு வெளிக்காணி, அதாவது புறக்காணி தான் என்ன புள்ளியல்? விசை என்று சொல்லுவோம். சரிதானே? களி வாங்கட்டா, களி வாங்கட்டா, களி. அதிக அளவில் பயன்படுத்த போது விரைவாக விரியமாம் பொருள். ஓ, நீங்க விசையை கொடுக்க கூட குறைஞ்சு கொண்டு போகுது. எப்படி வாக்கு பிள்ளையா? அடுத்த ஒரு பொருளில் நீங்களும் திருப்புறன் மாற்றுவீங்க. திருப்புறன் இல்ல, திருப்புறன் அது அங்க விசை திருப்பத்துக்கு வந்துடும். ரைட். விசை கேட்டகளி விசை என்பது எவ்வாறு வரவக்கடப்படுத்தப்படுகிறது. அடுத்த ஒரு கிலோகிராம் நிறையுடைய பொருளின் மீது தாக்கம் புரிந்து அதில் செகண்டுக்கு 1 மீட்டர் ஆர்முடுகளை பெற்றுக் கொடுக்கும் ஒரு பொருள். சரி அவளில் அதன் ஆர்முடுகள் நிறைய. அது என்னது? விசையோட சம்பந்தப்பட்டு வருது. அதுவும் இல்லை, கேட்டது விசை. அடுத்த பாருங்க, ஓய்வில் இருக்கும் ஒரு பொருளின் ஓய்வு நிலையை அல்லது சீரான வேகத்துடன் இயங்கும் ஒரு பொருளின் இயக்க நிலையை மாற்றுகின்ற ஒரு புறக்காரணி. மார்க் பண்ணுங்க. மாற்றுகின்ற புறக்காரணி வந்துட்ட விஷயம். இதுதான் பிள்ளைகள் விசை. சொல்லுவாங்க. அப்ப அந்த விசையை வச்சு செய்யக்கூடியது ஓய்வில் இருக்க பொருளை இயங்க செய்யலாம். சரியாட்டி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓய்வுள்ள பொருளை இயங்க செய்யலாம், வேகத்தை அதிகரிக்கலாம், வேகத்தை குறைக்கலாம், திசையை மாற்றலாம், ஓய்வுக்கு கொண்டு வரலாம், கடைசி வடிவத்தை மாற்றலாம். இது உலகம் விசையை வச்சு செய்யக்கூடியது. திருப்பி சொல்றேன், ஓய்வுள்ள பொருளை இயங்க செய்யலாம், வேகத்தை கூட்டலாம், வேகத்தை குறைக்கலாம், திசையை மாற்றலாம், ஓய்வுக்கு கொண்டு வரலாம், இயங்குற பொருளை ஓய்வுக்கு கொண்டு வரலாம், அடுத்து என்னது? வடிவத்தை மாற்றலாம், அடிச்சு நுறுக்கிடலாம். இதுதான் விசை. ஓகே அப்படியே ரைட். ஓகேயா? இதுல 5வது விட்டுருக்கேன். ரைட், 5வது வாங்க, 5வது அதை பார்த்துட்டு அந்த பக்கம் ஜெய். 5வது வாங்க, 5வது 5வது ரைட். இது 10 கிலோகிராம். செய்யுங்க விளையா, நீங்க செய்யுங்க டக்குனு, டக்குனு செய்யுங்க. என்ன பார்க்கணும்னா நீங்க செய்யுங்க டக்குனு, படங்கிறதுக்குள்ள செய்யுங்க. ஓகே, 5வது களியா? 5வது களி. 5வது வாங்க.
சமதளமான ஒரு கம்பியின் மேலாக போகும் ஒரு இழையின் முனை ஒன்று கரடுமுரடான மேசை. அது மார்க் பண்ண உங்களுக்கு கரடுமுரடான மேசை. மேசை வந்து எப்படி இருக்கா? கரடுமுரடான மேசை. கரடுமுரடான மேசை. ஓகேயா? ஓகே, கரடுமுரடான மேசை. ரைட். வைக்கப்பட்டுள்ள ஏ எனும் பொருளுடன் சரி, ஏ என்றது தான் இதான் பொருள் ஏ. அதை குறிச்சு விடுங்க, படத்துல எல்லாத்தையும் குறிச்சு விடுங்க. ரைட். ஏ என்னும் பொருளுடன் தொடுக்கப்பட்டு இழையின் மற்றைய முனைக்கு படத்தில் காட்டியவாறு இந்த 12 நியூட்டன் 12 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுகின்றது. ஏயிற்கும் மேசைக்கும் உடைய உராய்வு 2 நியூட்டன் எனின் ஏயின் வேக வளர்ச்சி என்ன? அது மார்க் பண்ணுங்க. வேக வளர்ச்சி அது என்ன? வேக வளர்ச்சி என்ன தமிழடா இது? சொல்லுங்க. வேக வளர்ச்சி என்ன இதை கேட்கிறான் தமிழ். இப்படிதான் நீங்க படிச்ச விஷயத்துல அதே மாதிரி தான் தமிழ் பதம் மட்டும் யோசிக்காதீங்க. அதை சார்ந்து வேறையும் பெறலாம். வேகம் மட்டும் தெரியும். வளர்ச்சி என்னடா? வளர்ந்து கொண்டு போகுது. அப்ப என்னடா? ஆறுமுடுகள். வேகம் வளர்றதுன்னா என்ன? வேகம் கூடுது. வேகம் வளர்றதுன்னா என்ன? கூடுது தானே. வேகம் கூடினா என்ன பிள்ளைகள்? ஆறுமுடுகள் தான் கேட்கிறான். அப்ப என்னத்த கேட்கிறான்? ஏய கேட்கிறான் பிள்ளைகள். ஏய தான் கேட்கிறான். சரியோ? எங்களுக்கு விசை வந்து இருக்கா 12 நியூட்டன் தானே. விசையை கண்டுபிடிக்கலாம். விசை வந்து 12 இல்ல 12 இருக்கலாம். ஓகே, 12 நியூட்டன். ரைட். அடுத்த திணிவு வந்திருக்கு பிள்ளை. எம் எவ்வளவு? 10 கிலோகிராம். அப்ப யோசிச்சு பாருங்க. இதான் பிள்ளை பிசிக்ஸ்ல வந்து கவனிங்க பிள்ளைகள். நீங்க வந்து பிசிக்ஸ்ல வந்து தரவு எடுத்து பழக வேணும். சரியோ? பிசிக்ஸ் கேள்வி செய்யறதுக்கு ஈஸியான வழியை சொல்றேன். ஐடியா வர்றதுக்கும் கேள்விக்குள்ளேயே ஐடியா இருக்குடா. விளங்குதா? தார கேள்வியில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை தானே. அந்த பிரச்சனைக்குள்ளேயே ஐடியா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? தார கேள்வியிலேயே எங்களுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்க்கிறான் வேலை. சரி, அந்த பிரச்சனை தீர்க்கிறான் வேலை. அந்த பிரச்சனைக்குள்ளேயே எங்களுக்கு வந்து ஐடியா இருக்கு. எங்களுக்கு வார கேள்வியில் ஒரு சவால் தான். இங்க பாருங்க. இங்க பாருங்க. வடியா வயல வச்சுக்கொள்ளுங்க. இங்க வாங்க. சவால். ஓகே தானே? சவால் தானே? வார கேள்வியில் சவால் தானே? இந்த சவாலுக்குள்ளேயே வாசனம் இருக்கு. தெரியுமா? இந்த பாவனாவை தூக்கி முன்ன போடு. சார் அவ்வளவுதான். சொல்ல விளங்க அப்படியே. இது சும்மா இதுக்கு எழுத்து எடுத்து காட்டுறேன்னு நினைக்காங்க. உண்மையும் அதான். அந்த கேள்விகளுக்குள்ளாம்பளே தீர்வு. அந்த பிரச்சனைகளுக்கு என்ன வந்தாலும் கேள்வியில சரி, லைஃப்லயும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் எங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை வருதுண்டா அது தீர்க்கக்கூடிய வழியும் அதிலாண்டா வரும். சரியோ? மற்ற இன்னொன்று, எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுண்டா அந்த பிரச்சனை எங்களால தீர்க்க முடியும். தமிழில் இந்த பிரபஞ்சமோ அல்லது இறைவனோ உங்களுக்கு பிரச்சனையை தாராம். சரியோ? இல்லாட்டி எங்கள்கிட்ட வராது. விளங்குதோ? நாங்க ஐயோ உங்களுக்கு வந்துட்டு எங்களோட மற்ற பிரச்சனை அது பெருசா இருக்கு. ஆனா அவங்க அதை கடந்து போய் கொண்டான்னு இருப்பாங்க. அடே, ஒருத்தன் 10 லட்சம் கடத்துல 10 லட்சம் கடனோட இருந்து அழுது கொண்டு இருப்பான்டா. அங்க ஒருத்தன் 10 கோடி கடனோட சிரிச்சு கொண்டு செய்வான். முகமா இல்லையா? 10 லட்சம் கடன் வாங்கினோம் கட்ட முடியாண்டா நினைப்பான். 10 கோடி கடன் வாங்கினோம் கட்டுவான். வருங்க வருங்க எல்லாம் கட்டுவான். இதான் விஷயம். விளங்க சொல்றேன். அப்ப அவரவர்களோட இதுகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ண வேணும். அப்ப நீங்கள் என்ன செய்யணும்? விட்டுட்டு ஓட தேவையில்லை. அப்ப கேள்விக்குள்ளே தான் விஷயம் இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்க வேண்டாம்? முதல்ல நீங்க என்ன செய்யண்டா பிள்ளைகள்? பிசிக்ஸ் கேள்வியில தரவு எடுக்க வேணும். தரவு தரவு எடுத்துட்டு வந்து பாருங்க. AFM எடுத்துட்டோம். இதை பார்க்க உங்களுக்கு என்ன சமன்பாடு ஞாபகம் வரும் படிச்சதுக்குள்ள? இது சம்மந்தப்பட்ட சமன்பாடு என்னடா? ஒரே ஒரு சமன்பாடு F(MA). F(MA). ரெண்டாவது என்ன செய்றீங்க நீங்கள்? ரெண்டாவது வந்து சமன்பாடு எடுக்கிறீங்க. ரெண்டாவது விஷயம் சமன்பாடு. மூன்றாவது பொருத்தமான சமன்பாடு. பொருத்தமான சமன்பாடு. அது என்ன பொருத்தமான சமன்பாடு? அது என்ன பொருத்தமான சமன்பாடு? இப்ப சமன்பாடு என்ன இருக்கு? F(MA) தான் சமன்பாடு. ஓகே, இது பார்த்தோன்னே ஞாபகம் வந்துட்டு. ஆனா கேட்ட வழி என்ன முடியல? இல்ல கேட்டிருக்கோம் உங்கள்கிட்ட. அப்படியே கவனிங்க. உங்களுடைய பிசிக்ஸ் செய்யறதுன்னா அந்த சூட்சம் தான் கவனிங்க. ஏதான கேட்டது? அப்ப F(MA) 7 வரும். அப்ப A(7) என்ன முடியும்? F(7) F பெருக்கிற M என்ன செய்ய முடியும்? அங்க போய் பிரிக்கும். F(M) வரும். இதுதான் பொருத்தமான சமன்பாடு. அப்புறம் என்ன? நாலாவது பிரதியிடுறது. அப்ளை. பிரதியிடல். ஒரு அஞ்சாவது என்ன முடியாது? சுருக்கல். சுருக்கினா அவ்வளவு வரும் தானே. இதான் விஷயம். நான் இந்த ஓர்டர்லாம் வச்சிருக்க முடியாது. இதுல மெயினான விஷயம் கேள்வியை வாசிச்சு தரவு டேட்டா எடுக்கிறதா முக்கியம். அதுதான் அந்த பாயிண்ட்ஸ் கீ பாயிண்ட் எல்லாம் மார்க் பண்ண சொன்னான். இப்போ வாசிச்சு நான் தரவு எடுத்துட்டா விஷயம் முடிச்சு. ஓகே தானே? அப்புறம் என்ன அப்ளை பண்றது? சமன்பாடு தரவு எடுத்தா உனக்கு என்னது என்ன சமன்பாடுன்னு ஞாபகம் இருக்கும். நீங்க படிச்ச கொஞ்சம் சமன்பாடு பிசிக்ஸ்ல டக்குன்னு ஞாபகம் வரும் முடியாது. வந்தா போட்டாச்சு எடுத்தாச்சு விஷயம் முடிச்சு. இப்போ சுருக்கிறது மேட்ஸ் உங்களை பொறுத்தது. ஓகே தானே? இவ்வளவு தாங்க விஷயம். அடுத்த கவனிங்க. இதுல 10 கிலோகிராம் தனியும் சரி 12 நியூட்டன் தான் சரி. அப்படி பார்ப்போம். அவன் சொல்லியிருக்கான் உராய்வு விசை வந்து 2 நியூட்டனா. எவ்வளவு? உராய்வு விசை வந்து 2 நியூட்டன். எவ்வளவு உராய்வு? பிள்ளைக்கு தெரிய வேணும் உராய்வு விசை என்ன தெரியணும். முதல் விஷயம்
உராய்வு செய்ய பிள்ளைகள் ரெண்டு மேற்பரப்புகளை தொடுகையில் இருக்க ஒரு பொருள் வந்து ஒன்று சார்பா ஒன்று இயங்கிக்கலன்னு செய்யும் அந்த இயக்கத்தை எதிர்க்கிற விசை. நான் ஆழமா அங்கே பின்ன பார்ப்போம் உராய்வு விசை பற்றி. மேலோட சொல்றேன். ஒரு பொருள் ஒரு திசையில இயங்குதுண்டா பாருங்க, இந்த பொருள் எந்த திசையில இயங்குது, இந்த திசையில இயங்குது சரியா. அங்கால இயங்கிக்கல, நீ அங்கால போயிடானே பிடிச்சு இழுக்குது. இழுக்கிற விசை எவ்வளவு? 10 நியூட்டன் சரியோ. அப்ப அங்கால 12 நியூட்டன் இழுக்குது பிள்ளைகள் சரி. எங்கால எவ்வளவு? 12 நியூட்டன் இழுக்குது. இங்கால 2 நியூட்டன் இழுக்குது. ஓகேயா. வெங்கால விளைவு கூட பிள்ளைகள், வெங்கால விளைவு கூட சொல்லுங்க. விளைவு விளைவு விசை எவ்வளவு ஆகுது? அங்கால 12 ரெண்டுண்டா திசை எதிராக இருக்குது அப்படின்னு செய்யணும், கழிக்க வேணும். அப்ப விசை எவ்வளவு பிள்ளைகள் வரும் உங்களுக்கு? 10 நியூட்டன் வரும். சில பேர் என்ன செய்வீங்க, கண்டு நேரடியாக கொண்ட இந்த 12 நியூட்டன் போட்டு செய்து விட்டுருவீங்க, பிழைச்சு போடும். சொல்ல 10 நியூட்டன் ஏன் 10 நியூட்டன் வரப்போகுது? விசை வந்து 10 இன்ச்சால எதிராக போகுது பிள்ளைகள். அந்த அதை மீறித்தான் நாங்கள் இழுக்கணும். 12 நியூட்டன் விசையை கொடுக்குறோம், 2 அங்கே இழுத்துட்டு அப்போ அதுக்கு அந்த 2 விசையை கொடுத்துருவோம் சமப்படுத்தி. மிச்சம் வர பிள்ளைகள் 10. உராய்வு விசை அல்லது தடை விசைன்னு சொல்லலாம். இயக்கத்துக்கு எதிராகத்தான் எப்பவுமே உராய்வு விசை தொழிற்படும். இதை மறந்துட வேணாம். இயக்கத்திற்கு எதிராகத்தான் உராய்வு விசை தொழிற்படும். ஏன்னா உராய்வு விசைனாலே அதுதான் ஒன்று சார் ஒன்று இயங்கிக்கல அந்த இயக்கத்தை எதிர்க்கிற விசை தான் உராய்வு விசை சரியா. அப்ப பாருங்க, அப்ப போட்ட உடனே பாருங்க, பாத்தீங்கன்னா கவனிங்க கவனிங்க. அப்ப ஏ சமம் என்ன முடியல? F/m தானே ரைட். F/m 10 கிளைமே 10 10 அப்படி சொல்லிடா 1 மீட்டர் செகண்ட் -2 இதான் விட விஷயம் வழங்கிட்டுதா. அப்ப தெளிவா கவனமா இருக்கணும். இந்த இது விசை உராய்வு விசை வந்தா கவனம். சிலர் சொல்லுவாங்க உராய்வு இல்லைன்னு விட்டா பிரச்சனை. கரடு முரடு சொல்லி ஞாபகம் வரும். கரடு முரடு உராய்வு கூட தாடா விடாது, போக விடாது. இப்போ நீ மாவுல கால வச்சுனே வழி கொண்டு போ, மண் தரையில் வச்சா கால் வழி கொண்டு போக நடக்கணும் இல்லை. கவனம் மாவுல நடக்க கவனம் நடக்கும் ஓம் தானே. ஏன்னா அது அது கரடுத்தன்மை இல்லை. ஆனா மண் தர கரடு முடா இருக்கும். அப்போ கரடு முடாதுல உராய்வு விசை கூட. இது உராய்வு மேலோட்டமா தான் சொல்றேன். இப்போ நான் அடுத்த கிளாஸ்ல அதை போய் பார்ப்போம் ஆழமா சரியா. ஓகேயா ரைட்டா. பாருங்க முடியல. அது ஒரு 1 சைவம் இருந்தாலும் ஒன்று தான்டா. அடே ஒன்று பகுதியில் அப்படி இருக்குண்டா சைவம் நாங்கள் போடுறது இல்லை. அதில் போட்டிருக்கான். இப்போ யோசிக்கிறோம். ஸோ 1 தானே வருது, இப்போ 1 சைவர் வருது. அது இருக்க முடியாது. நாங்கள் இருக்கிறது போடுறதுல இருக்கீங்க ரைட். மூணா சைவம் வராது. சரி 1% வராது. பாருங்க அவங்க 1% மூணாவதே பாருங்க 1% வந்திருக்கு. யாருக்கு வந்திருக்கு? 12 நியூட்டன் போட்டுருந்தா அப்படி 12 10 எவ்வளோ 1% இல்ல 12 போட்டவனுக்கு 1% வந்திருக்கு. அவனை தான் போட்டிருப்பான். சொல்லுவாங்க 1% வந்திருக்கும். அதான் இருக்கு வந்திருக்கு. நீங்க இப்படி ஒரு கொஞ்சம் இப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஒரு ஆள் 12 நியூட்டனே போடுவார், இன்னொருத்தர் கழிச்சு 10 போடுவார் சரியா. இன்னொன்று செய்வார், இங்க 12 இங்க 2 கூட்டி விடு 12 + 2 14 14 10 1 ஆண்டி விட இருக்கு. இப்ப நீங்க இப்படிதான் முடியாது. சுருக்கி விட எடுக்கல, சுருக்கி வந்த விட உங்கள்ட்ட இங்க இருந்துட்டா நீங்க உடனே என்ன செய்வீங்க? ஜஸ்ட் சக்சஸ் சரி அடி A+ தான். இப்படி நீங்க யோசிப்பா அவன் யோசிப்பான் தான்டா. கேள்வி எடுக்கல யோசிப்பான் தானே. நீங்க போட்டு போவீங்க. வேலை கவனமா இருக்க முடியல ரைட். இதுதான் மார்க் பண்ண சொன்னா சரியா. இது 5வது கேள்வியா ரைட்டா. ஓகேயா. இதுல குறிச்சு வைங்க முடியாது. இந்த 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 ஒழுங்கலை வச்சுக்கொள்ளுங்க, குறிச்சு வைங்க. இது உங்களுக்கு இப்போ மட்டும் இல்லை, ஏலோட பிசிக்ஸ் செய்யறதுக்கும் உதவியா இருக்கும், கெமிஸ்ட்ரியில கணக்கு செய்யறதுக்கும் உதவியா இருக்கும், எல்லாத்துக்கும் உதவியா இருக்கும் சரியா. கிட்டத்தட்ட 15 கேள்விக்கு மேல பார்த்தாச்சு. பிசிக்ஸ் டக்குன்னு போகும் பிள்ளைகள். இப்ப நான் படிச்சப்ப என்ன செய்யணும், நீங்க இப்பவே புத்தகத்தை எடுத்து பாருங்க. விளங்கான இந்த பகுதிகள் விளங்காம இருந்துக்கலாம். இப்பவே புத்தகத்தை எடுத்து பாருங்க, உங்களுக்கு பார்க்க கீழே டக்கு டக்குன்னு விளங்கும். நான் என்னென்ன விஷயத்த படிச்சு முடிக்கணும் அந்த விஷயங்களை போய் புத்தகங்களோட பாருங்க. நிச்சயம் பார்க்கணும். அதுல படங்கள் இருக்கு, செயற்பாடல் இருக்கு, அதுல பார்க்கணும். பார்த்து விட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாகி வந்துடும். புத்தகத்தில் இருக்க படங்கள் அதுல வச்சுதானே செயற்பாடல போட்டுலாம் கேள்வி கேட்கறாங்க. விஷயம் இதுதான், உள்ளார்ந்த விஷயங்கள் இதுதான் முடியும். இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா சிம்பிளா இருக்கும். சயின்ஸ் கேள்வியில பார்க்க உங்களுக்கு பயன்படுறதே கேள்வியை பார்த்து தாண்டா. கேள்வியில செய்து பழகி இப்படித்தானே பிடிச்சிட்டீங்கடா, அதுக்குள்ள இருக்க அந்த உருட்டுகளை பார்த்துட்டீங்கடா, இவ்வளவு நல்ல ஒரு சிம்பிள் மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். சரிதானே? புரிஞ்சுட்டீங்களா? உங்களுக்கு டைமுக்கு கிளாஸ் முடிய முடியும், டைமுக்கு தொடங்கும் டைமுக்கு முடியும். சரியா? உங்களுக்கு வேற ஒரு கிளாஸ் இருந்தால் போய் கொள்ளலாம். கிளாஸ் ரெக்கார்டிங் வரும், விடுற வகுப்புல தெரிந்து கொள்ளுங்க. மற்ற பிள்ளைகள் கொஞ்சம் விளையும் கொள்ளுங்க. நிறைய பேர் டைம் எல்லாம் சில சேஞ்ச் பண்ணி கேட்குறீங்க. பிள்ளைகள் 25 மாவட்டத்துலேருந்து வர பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி டைம் மாற்றி மாற்றி கூட இல்லாத பிள்ளைகள் கொஞ்சம் கஷ்டம். எனக்கு இதுக்கு பிறகு 7 கிளாஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு கிளாஸ் முடிய 11:30 ஆகும். அப்போ நான் 12 மணிக்கு கிளாஸ் போட்டா நான் 12 மணி வரையிலுமா? அது கஷ்டம் தான் பிள்ளைகள் ரைட்டோ. அப்போ அதுதான் உங்களுக்கு சிக்கலான அப்படி சிக்கலன்னா உங்களுக்கு அதுதான் ரெக்கார்டிங் தரேன். அப்போ அதில் அதுவும் ரெக்கார்ட் நடந்த கிளாஸ் தான் தரேன். நீ வட்டியா உனக்கு டைம் ஒதுக்கி வட்டியா நீ பார்த்துக்கொள்ளலாம், திருப்பி திருப்பி பார்த்துக்கொள்ளலாம். இப்போ முழங்காடி திருப்பி பார்த்துக்கொள்ளலாம்.
இப்ப இது எல்லாருக்கும் ஒரு டைம்லயே விளங்க வேண்டிய ஒரு கதை விளங்க வேண்டிய வடிவா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். உங்களுக்கு எல்லா விஷயம், எல்லா சூழ்ச்சியும், எல்லா ரகசியம் பிடிபட்டுரும் பிள்ளைகள். நீங்க எங்க சயின்ஸ் படிச்சாலும் பிரச்சனை இல்லை பிள்ளைகள். பேப்பர்ஸ் வழியா செய்து பழக வேணும். பேப்பர் செஞ்சா தான் உங்களுக்கு அதுல இருக்க விஷயங்கள் விளங்கும். எப்படி நீங்க செய்து பழகணும் என்ன, கேள்விக்கு கூட எழுதி கேள்விக்கு கூட எழுதி கொண்டு போறது இல்ல. கேள்வி எப்படி கேட்கிறாங்க என்னென்ன இப்ப பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் களி யோசிச்சு பாருங்க. சந்திரன் களி எப்படி எல்லாம் திருப்பி வந்து விழுங்க பார்ப்போம். சின்ன சின்ன மாற்றங்கள் எப்படி எங்களை வந்து முட்டாளாக்குறாங்க. இது இந்த களியோட பாருங்க, 1 நாலும் தந்திருக்கு, 1 2 தந்திருக்கு, ஒன்றும் தந்திருக்கு, சைவசன் 2 தந்திருக்கேன், டென்னுக்கு 10 போட்டுப்பா. இது 10 தானே, எப்போ வரும் தாடா. டேய், டென்னுக்கு 10 போட்டீங்கன்னா சைவசன் 2 போல அப்படியே இருக்கு பேர். சரியோ, 14 10 போட்டீங்கன்னா 1 4 அதுவும் கூட இருக்கு. 12க்கு போட்டா 12 போட்டா எத்தனை, 1 அதுவும் இருக்கு. 10 போட்டா 10 இதுல கண்ணுக்குள்ளே இல்ல. கண்ணுக்குள்ள 10 இல்லையா, கண்ணுக்குள்ள 10 தெரியுது, 12 தெரியுது, ரெண்டையும் கூட்டினா 14 தெரியும். ஆனா 10ன்றது யாருக்கு தெரியும், ஒரு ஆய்வு கழிச்சவனுக்கு தான் தெரியும். சொல்லுவாங்க அதான் சரியா விட. இப்படிதான் விழுங்க முட்டை வழக்கம். அது இப்போ எப்படி விளங்கும், இது நீங்க கேள்வி கூட செஞ்சு பார்த்தா விளங்காது. இந்த விளக்கத்தை நீங்க ஆராய்ஞ்சு படிச்சாதான் விளங்கும். அதுதான் நாங்க செய்து வரோம். அவ்வளவு பார்த்துட்டா சிம்பிளா வந்துடும் பிள்ளை. இவ்வளவு தான் விஷயம் பிள்ளைகள். சரியோ, அடுத்த வகுப்பு புதன்கிழமை பிள்ளைகள். இனி வந்து இந்த பேமெண்ட் கட்டினாங்க தான் பிள்ளை, இனி உங்களுக்கு எல்லாமே வரும். சரிதானே? அப்ப நீங்கள் இனி உங்களோட பேமெண்ட் கட்டினாக்கள் உங்களுக்கு ப்ரூஃப் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு கட்டுறதுல வந்து லேட் பண்ணாம கட்டிக்கொள்ளுங்க. 2 நாள் இருக்கு தானே. ஸோ கட்டி உங்களோட அதுக்குரிய பேமெண்ட் கட்டி அதுக்குரிய ப்ரூஃப் இருக்கு நெஞ்சு கொள்ளுங்க முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு பட்ஜ் எடுத்துட்டோம்னா அந்த வச்சு க்ளோஸ் ஆகிடும் முடியாது. அப்புறம் அடுத்த வச்சுக்கு அப்புறம் அடுத்த வச்சு கால் பண்ணிக்கலாம். நீங்க அடுத்த ஜாயின் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் குயிக்காக ஜாயின் பண்ணி கொள்ளுங்க முடியாது. சரியோ, விளங்குதோ? நீங்க நம்பிக்கையோட ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. தார காசும் தார நேரமும் கொஞ்சம் கூட வேணாம் புள்ளியல். அதுக்கு மேலாலேயும் உங்களுக்கு வேலை கிடைக்கும், தரமாக கிடைக்கும். சரியா புள்ளியல்? ஓகே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.